ஃபோனில் நீங்கள் தாராளம் ரெக்கார்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விட பவரான ஒரு ரெக்கார்டர் அல்ல அவங்களுக்கு தந்திருக்கிறோம். அது அவங்களோட கல்புகள். ஃபோனுக்கு இதுக்கு கவலை வாரதும் இல்லை, இது ஓத போகிறதும் இல்லை, தொலை போகிறதும் இல்லை, நோன்பு பிடிக்காது, தௌபா செய்யாது, சொர்க்கம் போகாது, நரகம் போகாது. இதில் 1000 பயான் ரெக்கார்ட் ஆகியும் வேலை இல்லை. ஆனால் உங்களோட கல்வி இருக்கிறதே அது பவர்ஃபுல் ரெக்கார்டர். அதில் இன்டென்ஷன், அதில் ஃபீலிங், அதில் கவலை வரும், உங்களை அள வைக்கும், உங்களோட வாழ்க்கையை திருப்பும், உங்களுக்கு கைட் பண்ணும், உங்களோட சொர்க்கம் வரையும் கொண்டு போய் சேர்க்கும், படைத்த உலகத்தை படைத்த ரப்போடு உங்களை கனெக்ட் பண்ணும். இது எல்லாமே கல்போடு தான் கனெக்ட் ஆகுது. சஹாபாக்கள் முழு தீனையும் சேவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி உம்மத்துக்கு கொடுத்தாங்க. எங்கே ரெக்கார்ட் பண்ணாங்க? எந்த ரெக்கார்டரும் இல்லை, எந்த பிரிண்டிங்குடைய ஏற்பாடுகளும் இல்லை. ஆனால் முழு தீனையும் A to Z அப்படியே சேவ் பண்ணாங்க. அவங்க எழுத வாசிக்க தெரியாதாக ஆக்கலாக ஆக்கினாங்க. அதனால் அவங்க முழு கவனமாக கல்பால் கேட்டாங்க, வாழ்க்கையாக எடுத்தாங்க, கல்பிலிருந்து கல்புக்கு பாஸ் பண்ணாங்க. அதனால் எங்களோட தீன் இருக்குது, இது புக்லையும் ஃபோன்லையும் யூடியூப்லையும் சேவ் ஆகிற சாமான் அல்ல, சும்மா தத்துவம் அல்ல, சும்மா இன்ஃபர்மேஷன் அல்ல. இது ஒரு சக்தி, இது ஒரு பலமான தாக்கத், இது ஒரு கூவத். அது கல்பில் வரும் இருந்தால் நீங்கள் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். அதை கல்பில் எடுப்பீங்கன்னு இருந்தால் உங்களுக்கு முன்னால் உலகத்தில் எந்த சக்தியும் தாக்கு பிடிக்க முடியாது. அதை கல்பில் சுமப்பீங்கன்னு இருந்தால் நீங்கள் யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட ரப்போட டைரெக்டாக நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. அல்லாஹ்வுடைய பவரை நீங்கள் விளங்கி எதையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு பயானையாவது கல்பில் சேவ் பண்ணிட்டோம்டா கல்பு வெளிச்சமாகும், வாழ்க்கை வெளிச்சமாகும், பார்வை வெளிச்சமாகும், பேச்சு வெளிச்சமாகும், உங்களோட சிந்தனைகள் வெளிச்சமாகும். நல்ல தெளிவான தீர்மானங்களை நீங்கள் எடுப்பீங்க, தெளிவான பாதையில் பயணிப்பீங்க. முட்டாள்தனமாக அங்கே இங்கே போய் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு தடமாற மாட்டீங்க. வாழ்க்கையில் மிச்சம் கிளியராக இருப்பீங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் கல்பில் ரெக்கார்ட் பண்ண முடியும் விஷயமா. இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு வாங்க, இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு வாங்க. கேப்ஸ் இல்லாமல் நெருங்கி உட்காருங்க, பின்னுக்குள்ளவங்களுக்கு அப்போ லேசாக இருக்கும். ஆனால் நிறைய வாலிபர்களை சிலோன்லேருந்து வாலிபர்களாக அனுப்பினோம். இங்கே யூகேக்கு வந்து வயசாளி ஆகிட்டாங்களான்னு நாங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. நோயாளிகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, மூட்டில் வருத்தம், கால் வருத்தம், டயர்டு இருக்கும், சாஞ்சுகளுங்க, பிரச்சனை இல்லை. முடியும்னா முன்னுக்கு வந்து தைரியமாக முன்னுக்காக நல்ல கவனத்தோடு இருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்க செய்யும். சும்மா ஏதோ பயான் நடக்குது, சும்மா வாட்ச் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி, மார்க்ஸ் போடுறதுக்கு வந்த மாதிரி சும்மா பார்த்துட்டு போவோம் அப்படின்னு இருக்க வாங்க. கல்பால கேளுங்க. பேசுகிறாள் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் இவர் பெரிய அப்படி ஒன்றுமே தேவையில்லை. சாதாரணத்தர் பேசட்டும், நீங்கள் கல்பால கேளுங்க, அதோட கல்பை வெளிச்சமாக்கும். பெரிய மனுஷன் வந்து பேசட்டும், நாங்கள் கல்பால கேட்கல, வாழ்க்கையில் எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது. அதனால் இதை பயானுக்கு முன்னால் நான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கொண்டேன். அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த சந்திப்பை பொருந்தி கொள்வானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கும் அவனுடைய சங்கையான நெருக்கத்துக்கும் காரணமாக ஆக்கி வைப்பானா. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وارحم وبارك على حبيبك سيدنا وسندنا وشفينا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا عليه الصلاة والسلام
இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇம் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. மேலான கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் பேசுகிறத விட ஒரு 3-4 சப்ஜெக்டுகளை இன்றைய இரவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். முதலாவது விஷயம், எங்களுடைய தீன், குர்ஆன், சுன்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமல்கள், இபாதத்துகள், ஹஜ்ஜி, உம்ரா, தொழுக, நோன்பு, மஸ்ஜித், மதரசா, பயான், இது எல்லாவற்றினுடைய இலக்கு, கோல், குறிக்கோள் ஒன்றுதான். இவை அத்தனையுமே அல்லாஹு தாலாவை நெருங்கவும், அல்லாஹு தாலாவோடு உள்ள ரிலேஷன்ஷிப், அவனோட உள்ள உறவை அழகுபடுத்தி கொள்றதுக்காகவும் உள்ள விடயங்கள். இதுதான் ஷரியத்துடைய ரூஹ். என்னோட கல்புடைய டிரெக்ஷன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். அல்லாஹு தாலாவை அடைவது தான் இந்த எல்லா அமல்கள், இபாதத்துகளுடைய இலக்கும் நோக்கம். இந்த அடிப்படையான விஷயம் எவ்வளவு எங்களோட கல்வி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதோ அந்த அளவுக்கு எங்களோட அமல்கள் இருக்கிறதே வெளிச்சமாகும். எங்களோட அமல்கள் கூவத், தாக்கத்து, சக்தி உள்ளதாக, உங்களோட துவாக்கள் பவர் ஆகும். உலகத்தில் யாரும் உங்களோட விளையாட இயலாது, யாரும் உங்களை ஏமாற்ற இயலாது. உலகத்துடைய கல்லுக்கு, மண்ணுக்கு, பொண்ணுக்கு ஏமாந்து போகுகின்ற ஏமாளிகளாக உலகத்தில் நீங்கள் வாழ மாட்டீங்க. நீங்க எந்த சூழலுக்கு போனாலும் அந்த சூழலை மிகச்சி, அந்த சூழலை மாற்றுகின்றவர்களாக மாறுவீங்க. சூழலுக்கு ஏற்றமாய் மாறுகின்றவர்களாக நாங்கள் மாற மாட்டோம். உங்களோட கனெக்ஷன் அல்லாஹ்வோட சரியாகணும். எங்களோட தொடர்பு உலகத்தை, அகிலத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வோடு சரியாக வேண்டும். அதுதான் தீனுடைய முழு சக்தியும் அதில் தான் தங்கியிருக்குது. அது இல்லைன்னு சொன்னால் அந்த சைடு வீக்காகும் என்று இருந்தால் எங்களோட மார்க்கம் நடிப்பாகும், ஒரு வெளி சடங்காகும். போகாட்டி சரியில்லையே, என்ன நினைப்பாங்க, இந்த ஊருக்கு உலகத்துக்கு காட்டுறதுக்கு நாங்கள் மார்க்கத்தை ஒரு நாடகமாக்குவோம். பேரு, புகழ், பட்டம், பதவி, பிரபலியத்துக்கு மார்க்கத்தையும் தீனையும் நாங்கள் காரணமாக்குவோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த தீன் இந்த உலகத்தினுடைய வஸ்துக்களை எல்லாம் தாண்டி, இந்த உலகத்தினுடைய கல்லு, மண்ணு, மரம், செடி, கொடி, வானம், பூமி, சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்கள், மனிதர்கள், மலக்குகள், ஜின்கள், இதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வோடு உங்களையும் என்னையும் இணைப்பதற்காக உள்ள ஆச்சரியமான ஒரு சக்தி, ஆச்சரியமான ஒரு வெளிச்சம். இது கல்புடைய வெளிச்சம், கல்புடைய பார்வை. கண்ணியமான சகோதரர்களே, கண் பார்வைகள் உலகத்தில் நிறைய இருக்குது, கண்ணால் நிறைய பார்க்குறாங்க. ஆனால் இங்கே கவனிங்க, இடையில யாரும் வருவாங்க போவாங்க, எங்களுக்கு சப்ஜெக்டே இல்லை. கவனம் கூட இங்கே இருக்கணும். அல்லாஹ் தாலா என்னோட கல்புகளை வெளிச்சமாக்கும். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது, ஃபைன்னஹா லா தஅமல் அப்சார், கண் பார்வைகள் குருடாகவில்லை. நல்லா பார்க்குறாங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுறாங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன மெட்டீரியலையும் நல்லா ரிசர்ச் பண்ணுறாங்க, நல்லா பார்க்குறாங்க. வலக்கின் தஅமல் குலூபுல்லதி ஃபி சுதூர், ஆனால் அவர்களுடைய கல்புகள் குருடாக இருக்குது. அதனால் கல்வுடைய பார்வை இருக்குது, அது இந்த மெட்டீரியலை தாண்டி, இந்த கிரியேஷன்களை தாண்டி, கிரியேட்டர், இந்த படைச்ச ஆளுகின்ற அல்லாஹுவை நோக்கி பயணிக்குகிற ஒரு ஆன்மீக பயணம். கண்ணியமான சகோதரர்களே, என்னோட கல்பு எப்போ அல்லாஹ் பக்கம் திரும்புமோ கல்பு வெளிச்சமாக ஆரம்பிக்கும். சந்திரனுக்கு சுய வெளிச்சம் கிடையாது. ஆனால் இந்த சந்திரன் 15 கோடி கிலோமீட்டருக்கு அங்கால் உள்ள சூரியனை நோக்கும் போது அந்த வெளிச்சம் இல்லாத சந்திரன்ல வெளிச்சம் வருகிறது. பிறகு 3,54,000 கிலோமீட்டருக்கு அங்கால் உள்ள பூமியில இருக்குகின்ற இருட்டில் இருப்பவர்களுக்கு அது ஒளி கொடுக்குது. ஒரு சந்திரன், ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை நோக்குகின்ற போது, அதன் பக்கம் திரும்புகின்ற போது, அதன் பக்கம் சரியா நேரம் வருகின்ற போது அதுக்கு வெளிச்சம் வருகிறது. பிறகு அது பிறருக்கு வெளிச்சம் கொடுக்குது என்று சொன்னால், எங்களுடைய கல்புகள் எல்லாம்
அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும் என்றிருந்தால், சூரியனுக்கு ஒளி கொடுக்குகின்ற ரப்புல் ஆலமீன், உலகத்துக்கு ஒளியை ஏற்படுத்துகின்ற 100 சமாவாத்தி வல்லார், வானம் பூமியுடைய ஒளியை அவன்தான். அந்த ரப்பின் பக்கம் எங்களுடைய கல்புகள் கொஞ்சமாவது திரும்பும் என்றிருந்தால் இந்த கல்புகள் ஒளி பெற ஆரம்பிக்கும். கல்புகள்ல வெளிச்சம் வர ஆரம்பிச்சால் பிறகு உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். எது எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில சூரத்துல் ஹதீதுல நேத்து கடைசி ரக்காத்துல தராவீஹ்ல ஓதினாங்க, வயஜஅல் லக்கும் நூரன் தம்ஷூன பிஹி, அவன் உங்களுக்கு ஒரு ஒளியை தருவான், நீங்கள் அந்த ஒளியிலே நடப்பீர்கள், நீங்கள் அந்த ஒளியிலே வாழ்வீர்கள், நீங்கள் அந்த ஒளியோடு பார்ப்பீர்கள், உங்களுடைய பேச்சு உங்களுடைய சிந்தனை எல்லாமே பெருசாக இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறான். இந்த உலகத்தை அழகாக படைச்சிருக்கிறான். வானமா, பூமியா, சூரியனா, சந்திரனா, கோள்களா, இந்த யூனிவர்ஸில் உள்ள கேலக்சிஸா, இதனுடைய செட்டப்பா, சுப்ஹான் அல்லாஹ், மரங்களா, செடிகளா, பூக்களா, பழங்களா, காய்கறி வகைகளா, பூச்சி வகைகளா, பறவைகளா, மீன்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உலகம். இவற்றை அல்லாஹ் அழகாக படைத்திருக்கிறான். இதனை அழகாக படைத்திருப்பது இதனை பார்த்து ஏமாந்து போவதற்காக அல்ல, இதனை பார்த்து அதனை படைத்தவனை புரிவதற்காக. இதனை அழகாக அல்லாஹ் படைத்திருப்பது இதனை பார்த்து அவனை மறப்பதற்காக அல்ல, அதனை பார்த்து அவனை நினைப்பதற்காக. அதனை பார்த்து அவன் புரிய வேண்டுமா, அதனை பார்த்து அவன் நினைவு வர வேண்டுமா, கல்வின் பார்வை திறப்பட வேண்டும். இல்லையானால் வஸ்துக்களை பார்த்து மயங்குகின்ற, வஸ்துக்களை பார்த்து, படைப்பினங்களை பார்த்து அதற்கு பின்னால் உள்ளத்தை பறிகொடுத்து படைத்தவனுக்கு மாறு செய்பவர்கள் பாவம் பாவம். கல்பு குருடானவர்கள், கல்பு குருடர்கள். என் நிலை எவ்வாறு இருந்தால், அவரை தொழுகையில் கொண்டு போய் வைத்தாலும், படைத்தவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினாலும் அவன் படைத்தவனை பார்க்க மாட்டான், படைப்பினங்களை யோசித்துக் கொண்டிருப்பான். அவனையும் இவளையும் அதையும் இதையும் எதையோ யோசித்துக் கொண்டு படைத்தவனுக்கு முன்பாக இருந்து கொண்டு படைத்தவன் புரியாத குருடனாக மாறிவிடுவான். அவனை காபாவில் கொண்டு போய் விட்டாலும் அங்கே இருந்து கொண்டு அவன் எதையோ எதையோ பார்த்து கொண்டிருப்பான், எதையோ யோசித்துக் கொண்டிருப்பான். மகனுக்கு வாங்க வேண்டுமே, இப்போதே வாங்கி வைத்து விட வேண்டுமே, 2வது பேர பிள்ளைக்கு வாங்கிட்டனே, முதல் பேர பிள்ளைக்கு வாங்கணுமே. பாவம். காபாவில் கொண்டு போய் அவனுடைய உடலை வைத்தாலும் அவன் படைத்தவனோடு இருக்க மாட்டான், அவனுடைய உள்ளம் படைப்பினங்களிலே சுத்தி கொண்டிருக்கும். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, ஆன்மீக இறை நேசர்களில் ஒருவர் இமாம் சாதி ரஹிமஹுல்லா, ஜலாலுத்தீன் ரூமி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆன்மீக நிறைய தத்துவங்களை சொல்வார்கள். அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்துடைய அத்தனை செட்டப்பும், இந்த உலகத்தினுடைய அத்தனை ஏற்பாடுகளும் மனிதனை படைத்தவனோடு, படைக்கப்பட்ட இந்த படைப்பினங்களை மனிதனை படைத்தவனோடு இணைப்பதற்காக என்று சொல்லுகின்ற போது ஒரு உதாரணம் சொல்வார்கள். ஒரு கல்யாண வீடு, அந்த வீட்டிலே பல ஏற்பாடுகள். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறார்கள், பல வர்ண நிறங்களை பூசுகிறார்கள், பலூன் கட்டுகிறார்கள், பல்புகளை போடுகிறார்கள், பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அத்தனை ஏற்பாடும் 2 பேரை சேர்த்து வைப்பதற்காக தான். இந்த 2 பேரும் சேர வேண்டும் என்பதற்கு, இணைப்பதற்காக, சேர்ப்பதற்காக தான் இந்த முழு ஏற்பாடுகள். ஆனா அந்த கல்யாண வீட்டுக்கு சில சின்ன பிள்ளைகள் வரும். அந்த சின்ன பிள்ளைகள் மாப்பிள்ளை வந்துட்டாங்களா, பொண்ணுட்டாக்கள் வந்துட்டாங்களா, விஷயம் நடந்துருச்சா, அதெல்லாம் அதுக்கு சிந்தனை இருக்காது. அந்த சின்ன புள்ள பலூனை பார்க்கறதுலையும், இந்த கலர், பச்சை கலர், லைட் கலர், சோப்பு கலர் பல்புகளை பார்க்கறதுலையும், எனக்கு ஒரு பலூன் கிடைச்சிது, உனக்கு 2 பலூன் கிடைச்சிது, அங்கே இருக்கக்கூடிய வாகனங்களை பார்க்கறதுலையும் இதுலையும் சின்ன பிள்ளைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய நோக்கம் அந்த 2 பேரும் சேரணுமே. மாப்பிள்ளை வந்தாங்களா, பொண்ணுட்டு பொருத்தமான மாப்பிள்ளை பொம்பளை ஜோடிகள் பொருத்தமானவங்களா என்பதை பற்றியெல்லாம் அதுக்கு ஒன்றுமே ஐடியாவே இருக்காது. அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. அதுல என்னதான் அது சந்தோஷம் அடைகிறது, அந்த பலூனையும் கலரையும் பல்பையும் பார்க்கறதுல, அதை அடைகிறதுல தான் இருக்கும். ஷேக் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த உலகத்துடைய செட்டப் அல்லாஹ் தஆலா இதை படைச்சிருக்கிறது. இந்த உலகத்தை படைச்சவனை புரிய, உலகத்தை படைச்சவனை விளங்க. நீங்க கல்யாண வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளை மாதிரி
அந்த பலூனையும் கலரையும் அதையும் அந்த வாகனம் இந்த வாகனம் இதுகளை பார்த்து கொண்டு சின்ன புள்ளத்தனமாக உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடாதீர்கள். படைத்தவனை இணைவது, படைத்தவனை தேடுவது, படைத்தவனை அடைவது, அவன் பொருத்தத்தை பெறுகின்ற உலகம் படைக்கப்பட்டதனுடைய இலக்கு குறிக்கோள் எதுவோ அதிலே கவனம் செலுத்துங்கள். உலகத்திலே பாவம் இந்த சின்ன புள்ளத்தனமாக சிலர் வாழுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறான், பகுத்தறிவை தந்திருக்கிறான். உலகத்தில் வாழ்வதுதான் நோக்கம் என்றிருந்தால், உலகத்தில் வாழ்றதும் ஆசைகளை தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் நோக்கம் என்றிருந்தால் இந்த பகுத்தறிவு தேவையே இல்லை. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் இருக்குகின்ற ஐயறிவு போதுமானது. எனக்கும் உங்களுக்கும் இருக்குகின்ற ஆசைகள் மிருகங்களுக்கும் இருக்குது. அதுக்கும் பசி வருகுது, தாகம் வருகுது, வெயில் மழையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது, எனிமியோட அது ஃபைட் பண்ணுது, விரோதியிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது, குட்டிகளை குஞ்சுகளை பெத்தெடுக்குது, வீடுகளை பொந்துகளை கூடுகளை கட்டி வாழுது, உலகத்தை ஃப்ரெஷ்ஷா அனுபவிக்குது. எந்த எக்ஸ்போர்ட் இல்லை, இம்போர்ட் இல்லை, கவர்மெண்ட் இல்லை, ஹோல்சேல் இல்லை, ரிட்டைல் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, ஜெயில் இல்லை, ஒன்றும் இல்லை. உலகத்தில் அது வாழுது, ஃப்ரெஷ்ஷா உலகத்தை அனுபவிக்குது. நல்லா விளங்குங்க, உலகத்தில் வாழ்றது தான் நோக்கம் என்று இருந்தா இந்த பகுத்தறிவு தேவையே இல்லை. ஐயறிவு மிருகங்களுக்கு இருக்குகின்ற அறிவு போதும் உலகத்துடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் பகுத்தறிவை தந்திருப்பது இந்த தேவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம் ஒன்று எங்களோட வாழ்க்கையில் இருக்குது. அதுதான் இந்த உலகத்துடைய வஸ்துக்களுக்கு தாண்டி இந்த உலகத்தை வஸ்துக்களை படைத்து ஆளுகின்ற அல்லாஹுவை புரிவது, அவனை அடைவது. அல்லாஹு தாலா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே இது நாங்கள் விரிவாக பேசி பேசி எங்களுடைய கல்புல இருக்கிற அழுக்குகளை கழுகி தொடச்சி அல்லாஹுடைய மகத்துவத்தை, அவனுடைய அன்பை, அவனுடைய மஹப்பத்தை, அவனுடைய மாரிஃபத்தை கல்புல இறக்க நாங்கள் பாரிய முயற்சி செய்யணும். பல தடவை இதுகளை பேசணும், கேட்கணும். கண்ணியமான சகோதரர்களே, உள்ளத்துடைய இயல்பு என்னண்டா, யதார்த்தம் ஒரு பொருளுடைய அழகை பார்த்தா அதை அடைய பார்க்கும், அதன் பக்கம் உள்ளம் சாஞ்சிடும். யாராவது எங்களுக்கு உபகாரம் செஞ்சிட்டா அவரோட அன்பு வந்துடும். அந்த மனுஷன் எனக்கு மறக்கவே இயலாது, எனக்கு இப்படி ஒரு கட்டத்தில் ஹெல்ப் பண்ணவர் அவர் அப்படின்ட்டு. ஒரு யாராவது ஒரு உதவி செஞ்சிட்டா, உபகாரம் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிட்டா என்னோட உள்ளம் அவர் பக்கம் சாஞ்சிடும். ஒரு அழகான பொருளை பார்த்துட்டா அதை அடையணும், அது மாதிரி காரை நான் வாங்கணும், இதை மாதிரி ஒரு லேப்டாப் எடுக்கணும், ஃபோனோட வாங்கணும், ஏதாவது ஒரு பொருளுடைய அழகை பார்த்தா உள்ளம் அதை அடையணும்னு ஆசைப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் உள்ளத்துடைய யதார்த்தம், உள்ளத்துடைய இயல்பு. இந்த உள்ளம் இந்த மெட்டீரியல்களுடைய அழகையும் அதனுடைய திறமையையும் அழகையும் பார்த்து அதை அடைய ஆசைப்படுகிறதுண்டா, யாராவது ஒரு சிலர் எப்பயாவது உதவி பண்ணிட்டா அதை மனசு விளங்கும் போது அவரோட அன்பு வருகிறது என்று சொன்னா இந்த உள்ளம் அந்த அல்லாஹ்வை விளங்கும் என்று இருந்தா, அந்த அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை புரியும் என்று இருந்தா, இந்த அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கின்ற உபகாரங்களை இந்த உள்ளம் புரியும் என்று இருந்தால் இந்த உள்ளம் அவனை ஒரு நாளும் மறக்காது. அந்த அவனின் பக்கம் உள்ளம் சாய்ந்து விடும், அவனை தேடும். யா அல்லாஹ், நீ என்னை மன்னி, நான் எனக்கு உன்னுடைய அன்பு வேணும், உன்னுடைய பொருத்தம் வேணும் என்று இந்த உள்ளம் துடிக்கும். இந்த உள்ளம் தாகத்தில் துடிக்கிற மாதிரி அல்லாஹ்வை தேடும், நாடும். அப்படியான உள்ளங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான், வழியை ஓப்பன் பண்ணுவான், வாசல்களை திறப்பான். அவருடைய வாழ்க்கையினுடைய இன்பமே வேறு சகோதரர்களே. அவர் பெட்ல படுத்து கொண்டிருப்பாரு, அவரோட பாடி பெட்ல இருக்கும், அவரோட கல்பு அல்லாஹ்வோட இருக்கும். எல்லாரும் நினைப்பாங்க வைஃபோட பக்கத்துல தூங்குறாரு, வைஃப் தூக்கம், பிள்ளைகள் தூக்கம். ஆனா இவருடைய உள்ளம் அல்லாஹ்வோட இருக்கும். இவர் பஸ்ல ட்ரெயின்ல இருப்பாரு, ஃபிளைட்ல இருப்பாரு, உடம்பு எங்க இருக்குது, பஸ்ல ட்ரெயின்ல ஃபிளைட்ல இருப்பாரு, ஆனா அவருடைய கல்பு அல்லாஹ்வோட இருக்கும். அந்த ஒரு இன்பகரமான ஆன்மீக பயணம் கண்ணியமான சகோதரர்களே, அதை நானும் நீங்களும் மூத்துக்கு முன்னால அந்த பயணத்துடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் ஒன்றை செய்யுங்கள். ஒரு 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத் தொழுது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வையே கேளுங்க. சலாத்துல் ஹாஜாண்டா தேவைகள் நிறைவேறுவதற்காக தொழுகின்ற தொழுகை. நிறைய பேர் ஹாஜத்துன்னு தொழுகிறாங்க. ஜாப் கிடைக்கணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், வீடு அமையணும், இதெல்லாம் ஹாஜத்துகள், தேவைகள். கட்டாயம் அதுக்கு தொலைதான் வேணும். ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட அல்லாஹ் வேணுமே, அல்லாஹ் கிடைக்கணுமே என்ற எண்ணமே எனக்கு வரலையே. யா அல்லாஹ்,
நான் ஒரு 2 ரக்காத் போய் அல்லாட்ட போய் நிற்கணும். யா அல்லாஹ், சலாத்துல் ஹாஜதி அந்த, என்னுடைய தேவை எனக்கு ஒன்றுமில்லை அல்லாஹ், எனக்கு நீ வேணும், உன்னுடைய அன்பு வேணும், உன்னுடைய மன்னிப்பு வேணும், உன்னுடைய பொருத்தம் வேணும் என்று அல்லாஹ் இடத்தில் ஒரு 2 ரக்காத் தொழுது அல்லாட்டையே அல்லாஹ்வை கேளுங்க. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இந்த இரவு தொழுங்க. இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கும் இடையில நீங்கள் பேசாமல் ஒரு சைடில் போயிட்டு சலாத்துல் ஹாஜத் தொழுங்க. 2வது ஒரு விஷயம் செய்யுங்க, அல்லாவோட கதைங்க, அல்லாவோட பேசுங்க, அல்லா இடத்துல பேச ஆரம்பிங்க. அல்லாவோட கொஞ்ச நாள், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷத்தை 10 மினிட்ஸை ஒதுக்குங்க. நான் அல்லாவோட கதைக்க போகிறேன். ரூமை மூடுங்க, முசல்லாவை விரிங்க. உங்களோட பெட்ரூமில், நீங்கள் பள்ளியில், எங்கே உங்களுக்கு ஒரு தனிமை கிடைக்குதோ, உங்களோட காரில் உட்காந்து தனியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஆஃபீஸுக்கு போகிறீங்க, நீங்கள் அந்த தனிமையை ஃபோனுக்கும் அதுக்கும் இதுக்கும் எதையோ பார்க்க, எதையோ கேட்க, யாரோடையோ பேச, அந்த தனிமைகளை பயன்படுத்துறதை விட்டுட்டு உங்களுக்கு தனிமை கிடைச்சா அந்த தனிமையை அல்லாவோடு கதைக்க, அல்லாவோட பேச பயன்படுத்தி பாருங்க. கல்வில சரியான ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம், ஒரு லைட்னஸ், ஒரு வெளிச்சம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் யாரோடையாவது பேசினா, நானும் நீங்களும் பேசினா கல்புக்கு ஒரு மகிழ்ச்சி வார மாதிரி இருக்குது. நாங்கள் எல்லாரும் சாதாரண மக்கள், பாவிகள், பலகீனர்கள். நாங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பேசினா கல்புக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெளிச்சம் வார மாதிரி விளங்குதுண்டா, அல்லாவோடையே பேச முடியும்டா. அந்த ரப்போடு பேசி பாருங்க, கல்பு வெளிச்சமாகும், கல்பு சார்ஜ் ஆகும், கல்புடைய அழுக்குகள் நீங்கும். சகோதரர்களே, அல்லாவோட பேசுறதுக்கு அவர் ஆலிமாக இருக்கணும், ஹாவிஸா இருக்கணும், அல்லது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எந்த கட்டுப்பாட்டையும் அவன் வைக்கல. அவனுடைய அடியாறுகளோடு உள்ள அளவு கடந்த அன்பு, பாசம், அல்லாஹ் எந்த கட்டுப்பாட்டையும் வைக்கல. ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி ஆகிட்டார்ந்தா அவரோட எல்லாரும் பேச இயலாது, அவரோட எல்லாரும் நெருங்க இயலாது, அவரை கண்ட இடங்கள்ல எல்லாம் பேச முடியாது, இரவு 1 மணிக்கு போய் அவரை சந்திக்க இயலாது. யாரு? ஒரு மனிதர். சாப்பிட்டா மலம், குடிச்சா சிறுநீர், செத்தா பணம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா அவருக்கு ஒரு போஸ்டுக்கு வந்துட்டா அவரை பார்க்க, நெருங்க, பேச இயலாது. சுப்ஹானல்லாஹ், அரசனுக்கெல்லாம் பெரிய அரசன் அந்த ரஹ்மான், அந்த ரஹீம், அந்த ஹன்னான், அந்த மன்னான், அந்த ஜப்பார், கஹார், வஹாப், ரஸாக், அந்த ரப்புல் ஆலமீன். அவனோட யாரும் பேசலாம், அவனோட யாரும் கதைக்கலாம், அவனோட யாரும் நெருங்கலாம். இரவு 1 மணிக்கு உங்களுக்கு விழிப்பு வருகிறது, அவனோட பேச முடியுமா முடியாதா? சொல்லுங்க. முடியும். நீங்க ரூம்ல இருக்கிறீங்க, ரூம்ல இருந்து அல்லாவோட கதைக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. முடியும். நீங்க அல்லாவோட கதைக்க பள்ளிக்கு வரணும், ஹஸரத்துடைய பெர்மிஷன் கேட்கணும், அல்லது மக்காவுக்கு போகணுமா? இல்ல, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களோட ரப்போடு பேசலாம். ஏண்ட ரப்புன்னு நினைங்க. ஏண்ட ரப்பு என்னை கைவிட மாட்டான், ஏண்ட ரப்பு எனக்கு இருக்கிறான். உங்களுக்கு பெரிய மனதைரியம் வரும். அல்லாவோட தொடர்பு கொஞ்சம் உண்டாகிட்டா நீங்க சில்லறையான விஷயங்கள்ல அலட்டி கொள்ளுகின்ற, சின்னத்தனமான விஷயங்களை, உங்களுடைய கவலைகளை போட்டு சிக்கிக் கொள்ளுகின்ற, டென்ஷன் ஆகுகின்றவர்களாக இருக்க மாட்டீங்க. எப்படிப்பட்ட பெரிய விஷயத்தையும் ஃபேஸ் பண்ற ஒரு மன வலிமையும் மன தைரியம் உங்களுக்கு வரும். ஒரு சின்ன புள்ள அது சொல்லுது, நான் மக்காவுக்கு போகிறேன், உம்ரா போகிறேன்னு சொல்லுது. அந்த புள்ளட்ட கேட்டால் அவன்கிட்ட காசு இருக்குதா? இல்லை. தெரியுமா? தெரியாது. அப்போ எப்படி போகிற? எனக்கு வாப்பா இருக்கிறார், வாப்பா கூட இருக்கிறார். ஒரு பிள்ளை அது எது செய்யறண்டாலும் வாப்பா என்னோட இருக்கிறார் என்ற தைரியம் இருந்துச்சுன்னா, வாப்பா இருந்தா எனக்கு பணம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, வாப்பா இருக்கிறாரு என்ற அந்த ஒரு நம்பிக்கை அதுக்கு வந்ததும், அது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் வாப்பாவோட இருக்கிறாண்டா, வாப்பா என்ன வாப்பாட்டு இருக்குது, வாப்பா செய்வாரு, எந்த தகப்பன் எல்லாம் செஞ்சு தருவார், நம்பிக்கை இருக்கா இல்லையா அந்த பிள்ளைக்கு? ஒரு பிள்ளைக்குள்ள நம்பிக்கை, ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பனுடைய விஷயத்தில் உள்ள நம்பிக்கை உங்களுக்கு உங்களுடைய ரப்புடைய விஷயத்தில் இல்லையா? ஏன் நீங்க எங்கெங்கயோ போறீங்க, யார் யாரிடமோ போய் கைகட்டி நிக்கிறீங்க, எங்கெங்கயோ போய் கஷ்டப்படுகிறோம். எங்க போறீங்க? உங்களுடைய சங்கையான அல்லாஹ்வை விட்டு உங்களை திசை திருப்பியது எது என்று குர்ஆன் கேட்குது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த 2 விஷயத்தை அல்லாஹ்வோட தொடர்பை உண்டாக்க, ஒன்று சலாத்துல் ஹாஜத், இடக்கெட தொழுங்க, அல்லாஹ்ட்டையே அல்லாஹ்வை கேளுங்க. 2வது, தனிமைகள் கிடைச்சிட்டா நிறைய பேர் அந்த தனிமைகளில் ஃபோன்லையும் நெட்லையும் எதுலையோ, சிலவங்க பாவத்தில், சிலவங்க எதுலையோ கழிக்கிறாங்க. தனிமைகளை அல்லாவோட கதைக்கிறதுல கழிங்க, அல்லாவோட பேசி பாருங்க. அல்லாஹோட ஒரு முசல்லாவை போட்டு உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் பேசுங்க,
உங்களோட கொச்ச பாஷையில பேசுங்க. அல்லாஹ் தந்த நேமத்துகள் அல்லாட்ட சொல்லுங்க. யா அல்லாஹ், நீ எனக்கு இப்படியெல்லாம் பாக்கியத்தை தந்திருக்கிறாய். என் கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன். என் பாவங்களுக்கு நீ என்ன கண்ணை குருடாக்கல்ல, என் கையை காலை நொண்டி ஆக்கல்ல. நீ நிறைய எனக்கு நேமத்தை செஞ்சிருக்கிறாய். நான் நிறைய என் வாழ்க்கையில் பாவம் செஞ்சிருக்கிறேன். யா அல்லாஹ், நீ என் பாவங்களை எல்லாம் மறைச்சி நீ நல்ல மனுஷனாக வாழ வைக்கிறாய். என் பிள்ளைகள் என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மனுஷன்மாய் என்னை காட்டி வச்சிருக்கிறாய். ஆனால் நான் நிறைய தவறு செஞ்ச மடிவான் யா அல்லாஹ் என்று எங்களோட அல்லாவுடைய நேமத்துகளை அல்லாட்ட சொல்லி காட்டுங்க. எங்களோட பாவங்களை தவறுகளை அல்லாட்ட சொல்லுங்க. அதுக்கு பிறகும் அல்லாஹ் செய்யற உபகாரங்களை சொல்லுங்க. அதுக்கு பிறகு நீங்க கேட்கிறத கேளுங்க அல்லாட்ட. அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானா. கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது விஷயம் நான் சொல்ல வந்தது, அல்லாவோட எங்களோட தொடர்பை சரியாக்கணும். எங்களோட உள்ளங்கள் அல்லாஹ் பக்கம் திரும்பணும். திருப்புங்க. இதுக்குரிய டைம் தான் இது, அதுக்குரிய நேரமும் நாளும் தான் இது. இதை லேட் பண்ண வேணாம். பிறகு பார்ப்போம், ஊருக்கு போய் பார்ப்போம், ஹஜ்ஜு முடிச்ச பிறகு ஆரம்பிப்போம், உம்ராவை முடிச்சுட்டு டேர்ன் ஆகுவோம். இந்த ஏமாத்தமான சிந்தனைகள்ல மாட்டாதீங்க. குர்ஆன் சொல்லுது, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள். நேத்து ஓதினாங்க தராவீஹ்ல, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், விரையுங்கள், ஓடுங்கள் அல்லாஹ்வின் பக்கம். வசாரிஉ, வேகப்படுங்கள், துரிதமாக போங்க அல்லாஹ்வின் பக்கம். வஅனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பக்கம் உங்களுடைய கவனங்களை திருப்புங்க. வஅஸ்லிமு லஹு, அல்லாஹ்விடத்தில் உங்களை ஒப்படைங்க. யா அல்லாஹ், என் வாழ்க்கையை, என் காலத்தை, நேரத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், என்னை கைட் பண்ணி யா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட ஒப்படைங்க. வதபத்தல் இலைஹி தப்தீலா, அவன் பக்கம் முழுமையாக திரும்பி விடுங்கள். وَإِلَى رَبِّكَ فَارْغَب, உங்களுடைய ரப்பின் பக்கம் ஆர்வம் கொள்வீராக. ரப்பை அடைய, ரப்பை தேடி அவனை அடையணும் என்ற ஆசை, ஆர்வம் கொள்வீராக. அது வாங்கணும், இதை எடுக்கணும், அதை எடுக்கணும், பாஸ்போர்ட் கிடைக்கணும், சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும், விசா கிடைக்கணும், ஏதேதோ கிடைக்கணும் என்ற ஆசைகளை எல்லாம் தாண்டி இதையெல்லாம் தருகின்ற அவன் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை கொள்ளுங்கள், ஆர்வம் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் அழைக்குகிறது. இது குர்ஆனுடைய அழைப்பு, நான் சொல்லுகின்ற செய்தி அல்ல. நிதாஉன் ரப்பானியுன், நிதாஉன் குர்ஆனியுன், ரப்பினுடைய இன்விடேஷன் இது. அல்லாஹ்வுடைய புறத்தினால் உங்களுக்கும் எனக்கும் வருகின்ற ஆச்சரியமான ஒரு நூறானியத்தான அழைப்பு இது. இதை கல்பால் ஏந்தி, கல்பால் சுமந்து, கல்பால் ஏற்று எங்களுடைய கல்புகளை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிட்டா எங்களுடைய வாழ்க்கையுடைய இன்பமே வேற சகோதரர். அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. கல்புடைய வெளிச்சத்தை அல்லாட்ட கேட்டு ஓதுற சின்ன துவா ஒன்று இருக்குது. அன்றைக்கு பாடமாக்கினாங்க. இன்றைக்கு புதிய நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த சின்ன துவா, அல்லாஹும்ம ஜஅல், சொல்லுங்க, ஃபீ கல்பி நூரா. அல்லாஹும்மன்றது தெரியும் பாடம். கல்புண்டா என்ன? உள்ளம். நூறுண்டா என்ன? வெளிச்சம். அவ்வளோதான். இந்த 3 வார்த்தை தான் இருக்குது துவால. 3மே தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் இருக்குது. நாங்கள் கனெக்ட் பண்ணுறது தான் இருக்குது. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. கியாமுல் லைல் தொழுவீங்க, சுஜூதுனா நல்ல டைம் தருவாங்க, இது ஓதுங்க திருப்பி திருப்பி. யா அல்லாஹ், என்ற கல்புல வெளிச்சத்தை உண்டாக்கு, என்ற கல்புல பிரகாசத்தை உண்டாக்கு, கல்புல நூரத்தா. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. இதை ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதுல கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய ரிவாயத்தில் பள்ளிக்கு போகும்போது இதை ஓதிக்கிட்டு போயிருக்கிறாங்க. நீண்ட துவா. அதில் இந்த ஒரு சின்ன வாசகத்தை நீங்கள் ஓதினாலே பெரிய விஷயம். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. கல்புனா உள்ளம், கல்பீண்டா என்னுடைய உள்ளம், ஃபீண்டா என்னுடைய உள்ளத்திலே. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. இன்றைக்கு நீங்கள் எடுத்த ஒரு கிஃப்டாக இதை எடுத்துக்கொள்ளுங்க. இதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போங்க. இதை ஒய்ஃபுக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு நேற்று நைட் உனக்கு ஒரு துவா கிடைச்சி உனக்கு கிஃப்டாக இதை தாரண்டி இதை கொடுங்க, இதை சொல்லிக் கொடுங்க, டீச் பண்ணுங்க, இதை பரப்புங்க. இந்த துவாவை கேளுங்க எல்லா இடத்துல. செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது விஷயம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிற விஷயம் என்னண்டா, எங்களுடைய குடும்பம் அல்லாஹுவை நோக்கி பயணிக்கிறதுன்றது
எல்லாத்தையும் விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் போறதுன்றதல்ல. இருக்கிற எல்லோரையும் அரவணைச்சு கொண்டு அன்பு காட்டி கொண்டு எல்லோருடைய உள்ளங்களையும் வென்று கொண்டு படைச்சவனை நோக்கிய பயணிக்கிற பாதை தான் இஸ்லாம் சொல்லுகின்ற ஆன்மீக பயணம். அதில் முதல் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிறவங்க எங்களோட ஃபேமிலி, எங்களோட குடும்பம். குடும்பம்னு சொன்னால் எங்களோட சிந்தனைக்கு மைண்டுக்கு வர்றது என்னது? நானும் என் ஒய்ஃபும் என் பிள்ளைகளும், இதான் என் குடும்பம். ஃபேமிலியோட நான் போகிறேன்டா அதுதான் எங்களோட மைண்டுக்கு வரும். ஆனால் இஸ்லாத்துடைய பார்வையில் குடும்பம் என்று சொல்றது 4 கட்டங்களை கொண்ட ஒரு வட்டத்துக்கு சொல்லப்படும். குடும்பம் என்று சொன்னால் அதில் முதலாவது இடத்துல, அந்த லிஸ்ட்ல முதலாவது இடத்துல நிற்கிறது எங்களை பெற்றெடுத்த பேரண்ட்ஸ், எங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன். பேரண்ட்ஸ், எங்களோட பெற்றோர்கள் இல்லாத ஒரு குடும்பம் எனக்கு இல்லை. அவர்களை விட்டுட்டு நான் எப்படி ஒரு குடும்பமானேன்? அவர்கள் மூலமாக தான் வந்தோம். எனவே அவர்கள் தான் என் குடும்பத்தினுடைய முதல் ஸ்டேஜில் இருப்பவங்க, என் பேரண்ட்ஸ், எங்களோட தாய் தகப்பன். அதனால் கண்ணியமான மேலான சகோதரர்களே, உங்களோட யாருடைய தாய் தகப்பன் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய விஷயத்தில் மிச்ச கவனமாயிருங்க. நீங்கள் கொடுத்து வச்சாக்கள் உங்களோட இந்த ஏஜில், உங்களோட இந்த வயசில் உங்களோட தாய் தகப்பன் 2 பேரில் ஒருத்தர் ஹயாத்தோடு இருக்கிறாங்கண்டா நீங்கள் கொடுத்து வச்சாக்கள். சும்மா கையெழுத்துங்க பாப்பா, எங்கிட்ட 2 பேரும் ஹயாத்தோடு இருக்கிறாங்க அல்லது 2 பேரில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. மாஷா அல்லாஹ், நல்ல வஸ்துங்க, நல்ல சந்தோஷமா வஸ்துங்க. மாஷா அல்லாஹ், நிறைய பேர் வஸ்துறீங்க. அல்லாஹ் உங்களோட தாய் தகப்பனுடைய அவங்களோட வாழ்க்கையில பரக்க செய்வானா. நீங்க கொடுத்து வச்ச ஆக்கள், நீங்க பாக்கியசாலிகள். உங்களோட ஆகப்பெரிய சொத்து, உங்களோட அசெட், உங்களோட ப்ராப்பர்ட்டி, உங்களோட சொத்து கம்பெனியோ, உங்களோட ஜொப்போ, உங்களோட காணியோ வீடோ அல்ல. உங்களோட அந்த வயசான உம்மா, வயசான பாப்பா, இவர்கள் தான் உங்களோட ஆகப்பெரிய சொத்து. அவங்களோட அன்பு காட்டுங்க, அவங்களோட நெத்திகளை மோந்து கொள்ளுங்க, கண்ணங்களை மோந்து கொள்ளுங்க, பாப்பாண்டு கையை மோந்து கொள்ளுங்க, காலை ஊண்டி விடுங்க, அவங்களுக்கு என்ன போட்டு தலையில மசாஜ் பண்ணி விடுங்க. நாங்கள் யாருக்கோ சில நேரத்தில் மசாஜ் பண்ணி இருப்போம். ஆனால் உங்களோட தகப்பன், உங்களோட தாய் ஹயாத்தோடு இருக்கிறாங்கண்டா அவங்கள சந்தோஷப்படுத்துகிற விஷயத்தில் அவங்களுக்காக நீங்கள் எதையும் விடலாம். அவங்கள எதுக்காக விட்டுறாதீங்க. அவங்கள யாருக்காகவும் அவர்களை விடையலாது. ஆனால் அவர்களுக்காக எதையும் விடலாம். உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யமன்ல இருந்த ஒரு பெரிய மனுஷர். இவருக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சான்ஸ் கிடைச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மீட் பண்ணினா அவர் என்னவாக மாறிடுவார்? சஹாபி. உலகத்தில் நுபுவத்துக்கு பிறகு, நபி பட்டத்துக்கு பிறகு ஆகப்பெரிய அந்தஸ்து சஹாபி ஆகிறது. 1000 மௌலியாக்கள் சேர்ந்தாலும் ஒரு சஹாபி ஸ்டேஜுக்கு வரையலாது. இவருக்கு எல்லாரும் யமன்ல இருந்து போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க சந்திக்க போறாங்க. போய் சந்திச்சு சஹாபியாக போறாங்க. ஆனா இவருக்கு ஒரு பிரச்சனை, உம்மாவா அல்லது ரசூலுல்லாவை பார்த்து நான் சஹாபி ஆகிறதா? இந்த ரெண்டுலையும் அவர் நான் சஹாபி ஆகாட்டி பரவாயில்ல, என்ற தாயை நான் உடையலாது என்ற முடிவுக்கு வந்தார். சுப்ஹானல்லாஹ், தாயுடைய பணிவிடை செஞ்சார், தாய்க்கு பார்த்து கொண்டு இருந்தார், தாய்க்கு ஹிதுமத் செஞ்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யமன்ல ஒரு மனிதர் இருக்கிறார், அவரோட பேர் உவைஸ். அவர் கரன் கோத்திரத்தை சார்ந்தவர். அவர்தான் சஹாபாக்களுக்கு பிறகு தாபிஊன்களில் ஹைரு தாபிஈன், சிறந்த தாபிஈ அவர்தான். அவர் துவா கேட்டா துவா கபூலாகும், அவர் பாவ மன்னிப்பு கேட்டா பாவம் மன்னிக்கப்படும். முஸ்லிமுடைய சஹீஹான ஹதீஸுகளில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சொன்னாங்க, நீங்க அவரை சந்திப்பீங்க, சந்திச்சா என் சார்பா சலாமை எத்தி வைங்க, என் உம்மத்துக்காக பாவ மன்னிப்புக்கு துவா செய்ய சொல்லுங்க. அவர் துவா செஞ்சா அவர் பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர் யாருக்காக துவா செய்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நன்மாராயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் இவர் எதை விட்டு கொடுத்தாரு? தாய்க்காக சஹாபியாகுகின்ற அந்த அந்தஸ்தையே இழந்தார். அதனால அல்லாஹு தஆலா அவருக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை, அந்தஸ்தை கொடுத்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்க்காக தகப்பனுக்காக எதையும் விடலாம். ஆனா தாய் தகப்பனை எதுக்காக விட்டுறாதீங்க, அவங்கள பறி கொடுத்துறாதீங்க, அவங்கள பாதுகாருங்க. கண்ணியமான சகோதரர்களே, அவங்க சில நேரத்தில்
உங்களோட நாடுகளில் இருப்பாங்க. நாங்கள் லீவுக்கு போவோம், ஒரு வெக்கேஷனில் போவோம். நாங்கள் போயிட்டு எங்களுக்கு பிஸி, அங்கே சுற்றுறதும் இங்கே சுற்றுறதும், ஃப்ரெண்ட்ஸ்மாரோட போகிறதும், ட்ரிப் போகிறதும், அங்கே சாப்பாடு இங்கே சாப்பாடு இல்லை. பாவம் அந்த தாய், என் பிள்ளை வந்திருக்கிறான், என் மகன் வந்திருக்கிறான், வாப்பாவும் அந்த தாயும் அவங்களோட கல்புகள் ஏங்கும். இந்த பிள்ளை என்னோட இருக்கும் என்று ஆசைப்படுவாங்க. ஆனாலும் அந்த பிள்ளைய குறை சொல்ல மாட்டாங்க. மகன் எங்கன்னு கேட்டா இல்லை அவருக்கு வேலை சோழின்னு அதை ஒரு மதிப்பா சொல்லி, என் மகன் என்னோட இல்லை, வந்து என்னைய விட்டுட்டு சுத்துறான், என்னையோட இல்லாம இருக்கிறான் என்பது அவங்களுக்கு மனவேதனையாக இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதை சொன்னா மகனுக்கு கவலை வரும்னு நினைப்பாங்க. யார்கிட்டையாவது சொன்னா என் மகனை தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. நினைச்சுக்கிட்டு மகனுடைய குறைகளை மறைச்சு கொண்டு, மனசில் உள்ள ஆதங்கங்களை, அந்த உணர்வுகளை அடக்கி கொண்டு மகனை பாதுகாப்பாங்க. மகன் சைடுக்கு தான் பேசுவாங்க. அந்த தாய் தகப்பனுடைய உணர்வுகளை மதிச்சு, அந்த தாய் தகப்பனுடைய பாசங்களை மதிச்சு, அன்பு வார்த்தைகள், பாச வார்த்தைகளை அந்த தாய் தகப்பனோட பேசுங்க. அந்த தாயோட தகப்பனோட அன்பாக கண்ணியமாக நடங்க. நீங்க பெரிய வசதியான ஆளாக இருக்கலாம், பெரிய ஒரு கம்பெனியில் நீங்கள் சேர்மனாக இருக்கலாம், சிஓவாக இருக்கலாம், பெரிய பட்டதாரியாக இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு போகும்போது உங்களோட ஷூவை கலட்டுற மாதிரி, ஷூவோட சேர்த்து ஷூ ரெக்கில் உங்களோட போஸ்ட், உங்களோட பதவி, உங்களோட பணம், உங்களோட செல்வாக்கு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷூ ரெக்கலுக்கு வச்சுட்டு பாசமுள்ள மகனாக, பணி உள்ள ஒரு மகனாக உங்களோட காலடியில் போய் உட்காருங்க. நீங்க யாரு பெரிய ஆலிம், பெரிய முஃப்தி, பெரிய காரி, இமாம், பிரின்சிபல் என்னவானாலும் உங்களோட உம்மாக்கு, எங்களோட தாய்க்கு மகன் தான், அவ்வளவுதான். மகன் என்ற இதை தவிர எங்களுக்கு உம்மாவுக்கு முன்னால, வாப்பாவுக்கு முன்னால ஒன்றுமே கிடையாது. எனவே வாப்பட காலடியில் போய் உட்காருங்க, வாப்பட காலை ஊண்டி விடுங்க, உம்மோட காலை ஊண்டி விடுங்க. உம்மா தாய் தகப்பனுடைய காலை, கையை ஊண்டி விட்ட கரங்கள் இருந்தால் அந்த கரங்களை மோந்து கொள்ளலாம். அது பாக்கியமான கரங்கள். அது எங்கேயோ இருக்கிற ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஒரு மணிக்கு போய் முட்டி கொண்டு மோதிக்கொண்டு முத்தம் கொடுக்க பார்க்குறாங்க. ஆனால் காலடியில் உள்ள, வீட்டுள்ளுக்குள்ள, மடியில் உள்ள அந்த தாயுடைய முத்தம், அந்த தகப்பனுடைய முத்தம், அந்த பாசமும் மரியாதையும் கலந்த அந்த முத்தங்களை நாங்கள் மதிக்கிறது இல்லை. உணர்வுகள் கலந்த ஒரு முத்தம் அது. அந்த கல்லை முத்தமிடுறதுக்கு நன்மை இருக்குது. ஆனால் அதை விட எத்தனையோ மடங்கு பொறுமதியான முத்தம் இந்த தாய் தகப்பனுடைய முத்தம். எனவே தாய் தகப்பன் என்று சொல்லும்போது கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அவங்களுடைய விஷயத்தை ஸ்டடி பண்ணுங்க. உம்மோட ஸ்லிப்பரை பாருங்க, உம்மோட பாத்ரூமில் எப்படி இருக்குதுன்னு பாருங்க, உம்மோட மெட்ரஸை பாருங்க. பழைய அமைஞ்சு போன மெத்தில் படுத்து கொண்டு இருப்பாங்க. அதை நீங்கள் உம்மா சொல்கிறதுக்கு வைக்காதீங்க. பாருங்க, உம்மா இந்த மெத்தை மூட்டு வலிக்கும்மா, நான் புதிய மெத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இது நல்ல கனமான மெத்தை வாங்கியிருக்கிறேன், இதில் படுங்க உம்மான்னு சொல்லுங்க. உம்மோட டவலை பாருங்க, பழைய ஒரு டவலை பாவச்சு கொண்டிருப்பா. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணி நல்ல டவலை வாங்கிட்டு வந்து உமக்கு கொடுங்க. அவள் வாய் திறந்து சொல்ல வைக்காதீங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சின்னத்தில் வாய் திறந்து ஒன்று கேட்கல, உம்மட்ட சொல்ல தெரியாது உங்களுக்கு, எனக்கு உங்களுக்கு கேட்க தெரியாது. என் பிள்ளைக்கு இது நல்லமா, என் பிள்ளைக்கு இந்த கலர் நல்லமா, என் பிள்ளைக்கு இது அப்படி நல்லமான்னு சொல்லி அவர்களா எங்களுக்கு சொல்லவும் தெரியா, கேட்கவும் தெரியா. எங்களுக்கு அவங்களா பார்த்து தேடி தேடி வாங்கி என் செல்லம், என் கண்ணு, என் மாணிக்கம் என்று எங்களுக்கு உடுப்பாட்டி அழகு பார்த்த அந்த உள்ளங்களை மகிழ வையுங்கள், அந்த உள்ளங்களை குளிர வையுங்கள். அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையை வெளிச்சமாக்குவான், அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, தாய் தகப்பனுடைய விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருங்க. சில நேரத்தில் நாங்கள் பணம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா, அவங்களுக்கு செலவழிக்க ஆரம்பித்தா, பண திமிரு எங்களோட வார்த்தைகளில் வெளிவர ஆரம்பிக்கும். இவர் அடக்க ஆரம்பிச்சிருவார், உம்மாவை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பார். உங்களுக்கு கொண்டு விளங்குதில்லை, வாப்பா கொண்டு விளங்குதில்லை, நான் சொல்கிறது ஒன்று புரியுதில்லை, நான் சொல்கிறத கேட்காட்டதுக்கு அப்புறம் காசு அனுப்ப மாட்டேன், தண்ணி பில் காட்ட மாட்டேன், என்னென்னமோ கட்டுப்பாடுகளை போடுறாரு. பண திமிரு. உங்களுக்கு பணம் உங்களோட தாய் தகப்பனை அடக்க வைக்க பார்க்குதா, உங்களோட பணத்தை கொடுக்காதீங்க, பணத்தை கிழிச்சு வீசுங்க. தாய் தகப்பனுடைய மரியாதையை குலைக்குகின்ற, கெடுக்குகின்ற பணங்கள் தேவையில்லை, அதை கொடுக்காதீங்க. அவங்க எப்படியாவது இருந்துட்டு போட்டும். இந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்க அடக்க பார்க்குறீங்களா, அவர்களை கட்டுப்படுத்த பார்க்குறீங்களா, ஏசுகிறீர்களா? கண்ணியமான சகோதரர்களே, அன்பு, பண்பு, பணிவு, இரக்கம், பாசம், இதுதான் குடும்ப வாழ்க்கையின் அடிப்படை. அன்பு காட்டுங்க, பணிஞ்சு போங்க, இரக்கம் காட்டுங்க. நிறைய எனக்கு பேச நினைக்குது, ஆனால் நேரத்துக்குள்ளுக்கு அடுத்த சப்ஜெக்டுகளுக்கும் போகணும். குடும்பம் என்பதனுடைய
தாய் தகப்பனுடைய விஷயத்தில் இன்னொன்று நான் சொல்கிறேன். யாருடைய தாய் தகப்பன் இல்லையோ, சில நேரத்தில் வஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்டா நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மௌத்தான தாய் தகப்பனுக்கு நலவுகளை செஞ்சு அனுப்பி கொண்டே இருங்க. உலகத்தில் இருக்கும்போது ஒரு சாரியையும் சாரத்தையும் தவளையும் மருந்தையும் வாங்கி கொடுக்கிறத விட மௌத்தான தாய் தகப்பனுக்கு நன்மைகளை செஞ்சு அனுப்புறது இருக்குது. அது இதை விட பொறுமதியான கிஃப்டுகள். அவர்களுடைய பேர்ல சதக்காக்களை செய்யுங்க, அவர்களுடைய பேர்ல நன்மைகளை செய்யுங்க, அவர்களுக்காக துவா செய்யுங்க. அடுத்தது, உங்களோட தாய் தகப்பனுடைய சகோதரர்கள், நானா தம்பிமார்கள், உங்களோட சாட்சி பெரியம்மா இருந்தா தாயை நேசிக்கிற அந்த நேசத்தை அங்க டர்ன் பண்ணி அவங்களுக்கு காட்டுங்க. அந்த பாசத்தை இறக்கத்தை, பெரியம்மா எனக்கு நீங்க உம்மா இருக்கிற மாதிரி, உங்களோட இன்னைக்கு கூட உட்காரணும், பெரியம்மா உங்களோட கூட சாப்பிடணும், என்னோட தாயுடைய எனக்கு வாசம் உங்கள்கிட்ட அடிக்குது, அந்த தாயோட பாசத்தை சாச்சத்தை பெரியப்பா உண்டு இருந்தா தகப்பனுடைய இடத்துல அவங்கள வச்சு கவனிங்க, பாருங்க, இறக்கம் காட்டுங்க, மருந்துக்கு கூட்டிட்டு போங்க. பெரியப்பா நீங்க இருக்கிற இது புட்டுவம் சரியில்லை, நான் நல்ல ஒரு புட்டுவம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அவங்களுக்கு கொடுங்க. எந்தெந்த வகையில் உங்களோட தாய் தகப்பனுடைய உறவுகள் மட்டுமல்ல, அவர்கள் நண்பர்களை கூட நீங்க நேசிக்க வேண்டும். தகப்பனோட உள்ள பாசத்தை, தாயோட உள்ள பாசத்தை இந்த குடும்ப உறவுகள்ல காட்டுங்க. அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. குடும்பம் என்ற கட்டத்தினுடைய இரண்டாவது, அந்த வட்டத்துடைய இரண்டாவது கட்டம் யாரு? தாய் தகப்பனுக்கு பிறகு அடுத்து யாரு? உங்களோட சகோதர சகோதரிகள், நானா தம்பி தங்கச்சி என்று சொல்றோமே, இந்த உறவுகள் தான் எங்களோட குடும்பத்துடைய இரண்டாவது கட்டம். ஒன்றுக்கு நானா தம்பி தாத்தா தங்கச்சி என்று பாசமாக வளர்ந்த உறவுகள், இது பாசங்கள். அது அந்த பாசத்தை சொல்லி முடிக்க இயலாது. சின்னத்தில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் நானா மாறி இருக்கிறாங்களோ, தாத்தா மாறி இருக்கிறாங்களோ, சின்னத்தில் தம்பி தம்பின்னு உங்களுக்காக சண்டை பிடிச்சிருக்கிறாங்க, தம்பி தம்பின்னு சொல்லி உங்களை கூட்டிக் கொண்டு ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. தம்பி படுக்கிறண்டா ஓடி வந்து ஸ்கூல் விட்டு வந்து தம்பிக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் ட்ரெஸ்ஸை கலட்டி இருப்பாங்க. உங்களுக்கு தம்பிண்டா யாரோ ஒரு தம்பிக்கு நினைக்காதீங்க. உங்களோட தாத்தா, உங்களோட நானா எத்தனையோ பேரோட சண்டை பிடிச்சிப்பாரு, என் தம்பிக்கு அடிச்சிட்டான்னு சொல்லி, தம்பிக்கு ஏசிட்டேன்னு சொல்லி, தம்பி பிழை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஏண்ட தம்பிக்கு அடிச்சிட்டான்றத அவருக்கு எத்தனையோ பேரோட சண்டை பிடிச்சிருப்பார். எத்தனையோ காலங்களில் தாத்தா உம்மாவுடைய இடத்துல இருந்து உங்களை வளர்த்துருப்பாங்க. உம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க. மூணாவது தங்கச்சி கிடைச்ச நேரம் 1 மாதம் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பாங்க, அல்லது சுவாமி இல்லாமல் இருந்திருப்பாங்க. தாத்தா தான் உங்களை வளர்த்திருப்பாங்க, குளிப்பாட்டி இருப்பாங்க, தம்பிக்கு உடுப்பாட்டி இருப்பாங்க, தம்பியோட உடுப்பெல்லாம் கழுகி இருப்பாங்க, தம்பியோட ஸ்கூல் பேக்கை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்துட்டா அந்த தாத்தா நானா தம்பி தங்கச்சி எல்லாம் மறந்துடுறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உணர்வுகளை உறவுகளை பாதுகாருங்க, அதை மதிச்சு நடங்க. இதெல்லாம் தீன், இது ஷரியத், இதெல்லாம் இஸ்லாம், இது தர்மம், சதகா, அல்லாவை அடைகின்ற வழிகள். இஹ்லாஸோட செஞ்சா அல்லாவை அடைவதற்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க காபாவுக்கும் மக்காவுக்கும் மஸ்ஜிதுக்கும் துறவரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற குடும்பத்தோடையே இருக்கிற உறவுகளை வச்சு அல்லாவை நெருங்கி விடலாம், அல்லாவுக்காக செஞ்சாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த சகோதர சகோதரிகள் உடைய பாசத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டுங்க, பிள்ளைகளுக்கு அந்த பாசத்தை உணர்த்துங்க. பெரியப்பா மகனுக்கு சொல்லுங்க, பெரியப்பா நான் அப்பா. அது யாரு? பெரியப்பா. நீ என்னைய மதிக்காட்டியும் பரவாயில்ல, பெரியப்பாவை மதிக்காட்டி என்னைய தாங்க முடியாது. பெரியப்பா வாராரு, நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறியா, ஓடிப்போ, பெரியப்பாட கையை முத்தம் கொடு, பெரியப்பாட பேக்கை தூக்கிட்டு வா, பெரியப்பாட செருப்பை தூக்கு, பெரியப்பாட ஷூ எடுத்து ஷூரக்கில் வை. இந்த பாசத்தை மரியாதையை பிள்ளைகளுக்கு நீங்க பிராக்டிக்கலா ஊட்டுங்க. நாங்க இங்க பயம் பண்ணிட்டு போய் சரி வராது. வீட்டுள்ளுக்கு இந்த பாசத்தை காட்டுங்க. வாப்பாக்கு எவ்வளவு பெரியப்பாவோட மரியாதை, பெரியப்பா வந்தா வாப்பா எழுப்பி நின்றுவாரு. இந்த காட்சிகளை பிள்ளைகள் பார்க்கணும். பெரியப்பா போய் வாப்பா போய் பெரியப்பாவை முத்தம் கொடுக்கிற, மானக்கா செஞ்சு கட்டி தழுவுகின்ற அந்த பாச உறவுகளுடைய இதை வார்த்தையாக தத்துவமாக கொடுக்க முடியாது. வாழ்க்கையாகத்தான் வர முடியும். அதை வாழ்ந்து காட்டுங்க. பிள்ளைகள்கிட்ட கிஃப்ட்டுகளை கொடுத்து அனுப்புங்க. போங்க, இதை மாமி கொடுத்துட்டு வாங்க வாப்பா, இதை சாட்சி கொடுத்துட்டு வாங்க. அந்த பிள்ளைகள் ஒரு வாப்பா எப்படி சாட்சிய மாமாவை மாமிய எப்படி பாசத்தோடு எங்களோட வாப்பா கவனிச்சாரு, கண்காணிச்சாரு, எவ்வளோ ஒரு இறக்கத்தோடு இருந்தார். அன்புகளை அளிப்பது தான் அன்பளிப்பு. அன்பை அளிப்பது தான் என்னது? அன்பளிப்பு. இந்த பிள்ளைகளுக்கு இதுகளை நாங்கள் ஊட்டணும், புகட்டணும், விளங்கப்படுத்தணும்.
வார்த்தையாக சொல்றதை விட வாழ்க்கையாக காட்டுங்க. கண்ணியமான மேலான சகோதரர்களே, குடும்ப உறவுகளுக்கு சோதனைகள் வரும். எப்ப ஒவ்வொன்றுக்கும் டெஸ்ட் ஒன்று இருக்கு. சொத்துக்களை பிரிக்கிற நேரத்தில் அது ஒரு டெஸ்ட் ஒன்று வரும். அந்த நேரங்களில் இந்த கல்லும் மண்ணும் உயிரும் உணர்வும் இல்லாத இந்த கல்லுக்கு மண்ணுக்காக இந்த உணர்வுகளை புண்படுத்தி விடாதீர்கள். இந்த உணர்வு உயிர் இல்லாத கல்லையும் மண்ணையும் கொடுத்து அந்த உணர்வுகளை விலை கொடுத்து வாங்குங்கள். உம்மா நானக்கு கடை வேணுமாம்மா, எடுத்துக்கொள்ளட்டும்மா. என்ன இது கல்லு மண்ணும் தானே, இதை விட பல கோடி எனக்கு என்ற நாண பொறுமதிமா. தாத்தாவுக்கு வீடு வேணுமா, எடுத்துக்கொள்ளட்டுமா. இது என்ன கல்லும் மண்ணும் தானே, என்ற தாத்தாவை இதுக்காக நான் விட்டு கொடுக்கலாம். இது போகட்டும், தாத்தாவின் பாசம் எனக்கு கிடைக்கட்டும். நீங்கள் செய்கின்ற தர்மங்களில் பெரிய தர்மம் உங்களுடைய குடும்ப உறவுகளை பாதுகாக்கிறதுக்காக விட்டு கொடுக்குகின்ற விட்டு கொடுப்புகள் தான் பெரிய தர்மம். ஆனால் இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் எனக்கு நானாவும் வானான் தாத்தாவும் வானா, எனக்கு காணிதான் கடைதான் வீடுதான் என்று சொத்துகளுக்காக இந்த கல்லுக்காக மண்ணுக்காக கோட்டு வழக்கு வம்பு என்று உறவுகளை தூக்கி எறிந்துவிட்டு திரிகின்ற சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி நாங்கள் ஆகிவிடக்கூடாது. உறவுகளை, இந்த உணர்வுகளை விலை கொடுத்து வாங்குங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானா. குடும்பம் என்பதனுடைய மூணாவது கட்டம் மனைவிமார்கள் உடைய உறவு. கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிறது, இது பிந்தி வந்த உறவு. முந்திய உறவுகளில் இல்லாத ஒரு வித்தியாசமான இணைப்புகள் கொண்ட ஒரு வித்தியாசமான ஒரு உறவு இது. ஆனால் இந்த பிந்திய உறவு முந்திய உறவுகளை வெட்டி விடுகின்ற உறவாக மாறிவிடுகிறது. இந்த பிந்தி வந்த உறவு முந்திய உறவுகளை ஒட்டி விடுகின்ற உறவாக ஆக வேண்டும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருடைய குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். நாங்கள் மனைவியுடைய தாய் தகப்பனும் ஏண்ட தாய் தகப்பன், ஃபாதர் இன் லோ மதர் இன் லோன்ற சட்டத்தில் அவ தாய், பெற்றெடுக்காத தாய். நாங்கள் யார் அவருக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க, மருமகன். அப்படின்னா மகன், மருமகன், அடுத்த மகன். இது அது ஒரு மகன், இது அடுத்த மகன், அதான் மருமகன். தமிழ்ல எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. திருமணம் அப்படின்னா இரு மனமும் சேர்ந்து ஒரு நறுமணமான வாழ்க்கை வாழ்வதுதான் திருமணம். சிரமதானம் சொல்லுவாங்க. என்ன சிரமதானம்டா? சிரமத்தை தானம் கொடுப்பது சிரமதானம். சிரமப்பட்டு கூலி எடுக்காம, சிரமத்தை கூலி இல்லாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா சிரமதானம். சிரமத்தை தானம் கொடுக்கும். ஹைர், அது எங்கேயோ போயிடும். தமிழ் பாடம் நடத்தல, விஷயத்தை விளங்குங்க. இந்த கணவன் மனைவியுடைய உறவு இருக்குது, இது ஒரு ஆச்சரியமான உறவு. இது வெறுமனே உடலோடு உடல் சேர்ந்து வாழுகின்ற உறவு அல்ல. உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்து இரு மனமும் சேர்ந்து நறுமணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாழ்வதுதான் திருமணம், திருமண வாழ்க்கை. அந்த மனம் அது திருமணமாக இருக்கும், மனம் கமிழும், அது நறுமணமான வாழ்க்கை. அல்லாஹ் அப்படியான வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் அப்படியான ஒரு இல்லற வாழ்க்கையை தான் எங்களுக்கு போதிக்கிறது. நீங்க விட்டா நான் ஒரு 2 ஹவரை பத்தி பேசலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவுல சுன்னாவுல எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அழகான வழிகாட்டல்கள், உள்ளத்தை உள்ளத்தால் வென்று உள்ளத்துள்ளுக்கு இடம் பிடித்து எப்படி ஒரு திருமண வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக ஆக்கலாம், அந்த திருமண குடும்ப வாழ்க்கையவே படைத்தவனை நோக்கிய ஒரு பயணமாக ஆக்கலாம் என்பதுதான் தீன். தீன் என்று சொல்றது குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போய் பள்ளியில குந்துறதுன்றதல்ல. இருக்கிற குடும்பம், இருக்கிற எங்களோட தொழில், இருக்கிற ஜாப், இதையே நாங்க சொர்க்கத்தின் பாதையாக ஆக்கலாம். எங்களோட இன்டென்ஷனை மாற்றணும், கல்புடைய டிரெக்ஷனை மாற்றணும், அவ்வளவுதான். சிஸ்டத்தை மாற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவுடைய வேலை அந்த சிஸ்டத்தை மாற்றிட்டோம்னு சொன்னா இதுவே எங்களுக்கு சொர்க்கத்தின் பாதையாக மாறும். கண்ணியமான சகோதரர்களே, திருமணம் மனைவி கணவன் இருவருடைய வாழ்க்கையில ஆக முக்கியம் அன்பு. ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு வாழணும், ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சு வாழணும், ஒருவருடைய கஷ்டத்தொத்தர் புரிஞ்சு கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து முதலாவது முடிவெடுக்கணும். எங்க 2 பேரையும் பெத்தெடுத்த பெற்றோர்கள் 4 பேர், நாங்க 2 பேரும் சேர்ந்து 4 பேரையும் பார்ப்போம். நான் என்னுடைய மனைவி என்னுடைய உம்மா பாப்பாவை பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்கிறதாக இருந்தா
என்ன செய்யணும்? மனைவியின் தாய் தகப்பனை நான் பார்க்க வேண்டும். கிவ் அண்ட் டேக் பாலிசின்னுவாங்களே, கொடுத்து அன்பு கொடுத்து தான் அன்பு எடுக்கணும். அன்பு என்பது கம்பால கேட்கிற சாமான் அல்ல. நீ என்னை மதிக்கிறாய் இல்லை, நீ என்னோட இறக்கம் இல்லை, நீ என்னை இறக்கம் காட்டு, பாசம் காட்டுன்னு ஆர்டர் பண்ணி சட்டம் போட்டு அப்படி வாங்கலாத அன்பை. அன்பை கொடுத்து தான் அன்பு வாங்க வேண்டும். கம்பினால் அன்பை வாங்க முடியாது. பண்பினாலும் அன்பினாலும் தான் அன்பை வாங்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, கணவன் மனைவி உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்து வாழுகின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு விஷயத்தை, ஒரு கஷ்டமில்லாத 2 விஷயத்தை, செலவில்லாத 2 விஷயத்தை வீட்டுள்ளுக்கு ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் வீட்டுள்ளுக்கு ஹைரும் சலாமத்தும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறையும் இன்ஷா அல்லாஹ். செலவு இல்லை, கஷ்டம் இல்லை. தீன் அப்படித்தான். ஏழையும் தீனும்படி வாழலாம். ஒரு விஷயம் வீட்டுள்ளுக்கு ஆரம்பிக்கணும்டா, நீங்க 2 பேரும் கணவன் மனைவியும் பிள்ளைகளும் அடிக்கடி வீட்டுள்ளுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் சொல்ல ஆரம்பிங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்ன சொல்லணும்? ஜஸாக்கல்லாஹு ஹைரா. வீட்டில் மனைவி சமைச்சி தாரா, சாப்பிட்டுட்டு ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்லுங்க. சாப்பாடு நல்லா இருக்கு, இவ்வளோ ஷார்ட் டைம் உள்ளுக்கு, இவ்வளோ டயர்டோடு இருந்தீங்க, அதுளுக்கு சுட சுட சகர் நேரத்தில் சுட சுட சமைச்சு தந்தீங்களே. பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், யார் கஷ்டப்பட்டு சமைச்சது? உம்மாக்கு என்ன சொல்லணும்? ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்லுங்க. சல்மா சொல்லுங்க, இப்ராஹிம் சொல்லுங்க, லுக்மான் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு அந்த தாயுடைய பாசத்தை ஏற்படுத்துங்க, தாயுடைய கஷ்டத்தை உணர வைங்க, நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ வைங்க. 4 பேரும் சேர்ந்து நாங்கள் ஜஸாக்கல்லா சொல்லுவோமா? இந்த வாப்பாவும் சேர்ந்து ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அந்த தாயுடைய கஷ்டத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். தாய் திரும்ப என்ன சொல்லணும்? நான் சமைச்சேன் வாப்பா, எல்லாம் யார் வாங்கி தந்தது? வாப்பா. அப்போ வாப்பாக்கு என்ன சொல்லணும்? நாங்கள் எல்லாரும் ஜஸாக்கல்லாஹு ஹைரா சொல்லணும். வாப்பா என்ன சொல்லணும்? நான் வாங்கி தந்தது சரி, ரிஸ்க் தந்தது யாரு? அதுக்கு பணத்தை தந்தது யாரு? அல்லாஹ். அப்போ அல்லாவுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழணும். எவ்வளோ ஒரு இன்பகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை வீட்டுக்கு உண்டாகும். ஒரு ஹஸ்பண்ட் வீட்டிலிருந்து வீட்டுக்கு எதையோ வாங்கிட்டு வராரு, எதையோ சாமான வாங்கி கொண்டு வந்து தாராரு, ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு வாங்குங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, வாப்பாண்டைக்கு வீட்டுக்குள்ள ஒரு மந்த்துக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, வாப்பாக்கு ஜஸாக்கல்லா சொல்லுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வாப்பா ஒர்க்குக்கு போயிட்டு சம்பாதிச்சு காசு எடுத்து எங்களுக்கு வாங்கி கொண்டு தந்துக்கிறாங்க, ஜஸாக்கல்லா சொல்ல வைங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? ஹைரன் அத்தன்வீன் லித்தக்சீர் அப்படின்னா இந்த வார்த்தையுடைய அர்த்தம், யா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ஹைறுகளை கூலியாக தருவானாக. இந்த வார்த்தை வீட்டுள்ளுக்கு நாங்கள் சொல்றது கபூலாகிட்டா அந்த கணவன் அல்லது அந்த மனைவி ஹைறு நிறைஞ்ச ஒரு கணவனாக மனைவியாக மாறிடுவான். வீட்டுள்ளுக்கு ஹைரே ஹைரு தான், ஷர் இல்லை, முசீபத் இல்லை. ஹைறு நிறைஞ்ச மனைவியாக கணவனாக மாறிடுவோம், பேரண்ட்ஸாக பிள்ளைகளாக மாறிடுவோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்பதை சொல்லி பழகுவோம். சரிதானே? நாங்கள் பாருங்க, யார் யாருக்கோ தேங்க்ஸ்ண்டுவோம், தேங்க்யூண்டுவோம், அதுண்டுவோம், எங்கெங்கேயோ ரோட்டில் போகிறவன், எங்கெங்கே ஆஃபீஸில் கண்டவன், பஸ்ஸில் ட்ரெயினில் சின்னொரு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா நாங்கள் நாளுக்கு மடிஞ்சு அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் வாழ்க்கை முழுக்க எங்களுக்காக அர்ப்பணிக்கிற எங்களோட கணவனுக்காக மனைவிக்காக நாங்கள் ஒருத்தருக்கு என்ன செய்கிறது இல்லை? ஜஸாக்கல்லாஹு ஹைரா சொல்கிறது இல்லை. சொன்னா என்னமோ சின்னத்தனம் மாதிரி நினைக்கிறது. நன்றி செலுத்துங்க. ஒரு கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. மனைவி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்க. காலையில் பம்பரம் மாதிரி வேலை செய்கிறா, கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஒரு சேரை போட்டு உட்காந்து இதை மட்டும் பாருங்க. ஃபோன் ஒரு சைடில் வச்சுட்டு காலையில் எழும்புறா, அவள் தொழணும், அவள் வாஷ்ரூம் போகணும், அவளோட விஷயங்களை முடிக்கணும், அவன் தொழுது கொள்ளணும், அவளோட ஓதலை பார்த்து கொள்ளணும், அதுக்கு பிறகு பிள்ளைக்கு ரெடி பண்ணணும், அந்த பிள்ளைக்கு லஞ்சை ரெடி பண்ணணும், இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் பேக் அதுக்கு அயன் பண்ணணும், இதுக்கு யூனிஃபார்மை ரெடி பண்ணணும், அதுக்குள்ளே இவர் மாப்பிள்ளை இவர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறார், அவருக்கு கோப்பி போகணும், இல்லாட்டி அவர் குழம்பிடுவார், இவருக்கு வேறு டைமுக்கு கவனிக்கணும். எத்தனை வேலையை தான் அவ பார்க்குறா. நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க, நான் காலையிலேருந்து பார்க்குறேன், மெஷின் மாதிரி வேலை செய்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். எப்படி கஷ்டப்படுவான்னு கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவருக்கு நீங்கள் 2 லட்சம் கொடுக்கறத விட அது மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. என் கணவன் என் கஷ்டத்தை புரிஞ்சு ஒரு நன்றி உணர்வோடு 2 வார்த்தை சொல்கிறாரு, இது 2 லட்சத்தை விட பெருசாக இருக்குது. நாங்கள் நகையை கொடுத்து லட்சத்தை கொடுத்து நான் உடுப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு குறை சொல்கிறதும் குத்தி கதைக்கிறதும் குறை பார்க்கறதும், அது இல்லையா இது இல்லையா அப்படி இல்லையா இப்படி இல்லையான்னு சூடாகிறதும் கோவப்படுறதும் இருக்குது. இது செய்கிறத விட நாங்கள் 2 வார்த்தை சொல்கிறது, நன்றி வார்த்தை, அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அதே போலதான் ஒரு மனைவி கணவனுடைய விஷயத்தில் 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் அன்பை வெளிப்படுத்தணும். பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் சொல்லணும், பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீங்கள் சாப்பிடுங்க,
வாப்பா வந்த பிறகு நான் சாப்பிட்றேன், வாப்பாவோட சாப்பிட்றேன். கணவன் சொல்லணும், பிள்ளைகள் நீங்கள் சாப்பிடுங்க, உம்மா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறா, அவள் வாஷ்ரூம் லிக்கிறா அல்லது கிச்சன் லிக்கிறா, உம்மாவோட நான் வேறையாக சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க, உம்மா வரும் வரை நான் வெயிட் பண்ணுறேன். கணவன் மனைவி தாய் தகப்பனுடைய அன்பை பாசத்தை பிள்ளைகள் பார்க்கணும். ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு முன்னால் ஆர்கியூ பண்ணுறதோ, பிரச்சனை பண்ணுறதோ, ஏசி பேசிக்கொள்கிறதோ, கண் கலங்க வைக்கிறதோ, இந்த நிலைமைகளை ஒரு நாளும் உண்டாக்காதீங்க. பிள்ளைகள் அந்த பிஞ்சு உள்ளங்கள், அந்த பிள்ளைகள் உம்மாவையும் நேசிக்குது, வாப்பாவையும் நேசிக்குது. அந்த பிள்ளைகளுக்கு இந்த உம்மா வாப்பா சண்டை பிடிக்கிற காட்சி, கண் கலங்குற காட்சி, ஏசிக்கொள்கிற காட்சி, இது அந்த பிள்ளைகளுக்கு தாங்க முடியாது. அந்த உள்ளத்தில் தாங்குகிற சக்தி இல்லை. அந்த பாசம் நிறைஞ்ச உள்ளத்தால் அதை தாங்க இயலாது. அதை அடக்கக்கொள்ள பிள்ளைகளுக்கு சைக்காலஜிக்கலாக உள ரீதியாக பல தாக்கங்கள் ஏற்படுத்தும். அவன் பிடிவாதம், இவனுக்கு கொண்டு மண்டையில் ஏறுதில்லை, இவனுக்கு கொண்டு நிற்கிதில்லைன்னு நாம் சொல்லுவோம். அந்த பிள்ளைக்கு மண்டையில் ஏறாமையும் இல்லை, பிடிவாதமும் இல்லை. உம்மாவும் வாப்பாவும் சண்டை பிடிச்ச அந்த அதிர்ச்சி, அதை தாங்க இயலாமல் அந்த உள்ளத்துக்கு ஏற்பட்ட தாக்கம், உள ரீதியான தாக்கம், அந்த மனத்தாக்கம் இருக்கிறே, அந்த பிள்ளைகளுக்கு வேறு வேறு விதமான சைடு எஃபெக்டுகள் உண்டாக்கும். சில பிள்ளைகளுக்கு பேச்சு திக்கும், பேச இயலாது. பேச்சு திக்கிறது வேறொன்றுமில்லை, இப்படியான அதிர்ச்சியான அந்த நிலைமைகளை, அது தாங்க இயலாத விஷயங்களை அடக்குகின்ற போது அப்படியான விதத்தில் அது வேறு வேறு விதமான மாற்றங்களை, தாக்கங்களை ஏற்படுத்துது. ஒரு பிள்ளையுடைய மூல வளர்ச்சிக்கும், ஒரு பிள்ளையுடைய நல்ல செழிப்பான சிந்தனை வளர்ச்சிக்கும், தாய் தகப்பனுடைய அன்பும் பாசமும் கலந்த ஒரு இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு போதுமானது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பிளேட்ல சாப்பிட்டு இருக்கிறாங்க மனைவியோட. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கானத் யதி வ யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்தலிஃபு ஃபீ இனாயின் வாஹிதின். என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரங்கள் ஒரே பாத்திரத்தில் முட்டி மோதிக்கொள்ளும். நாங்கள் ஒரே பிளேட்டில் சாப்பிடுவோம். ஒரு பிளேட்டில் சாப்பிட்ருக்கிறாங்க. இது வாப்பா அங்கே சாப்பிட்றாரு, உம்மா எங்கேயோ சாப்பிட்றா, அவங்க சாப்பிட்டா டைம் வேறு போட்டு சாப்பிடுங்கன்றா, வச்சிருக்கிது போய் திண்டு கொடுங்கன்றாங்க. பிள்ளைகள் ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு ரூமை கேமை பார்த்துக்கொண்டு கார்ட்டூனை பார்த்துக்கொண்டு சாப்பிட்றாங்க. இது என்ன, இது குடும்பமா என்ன? இது ஒரு குடும்பம் தான். டைம் டேபிள் ஒன்று இருக்கணும். சாப்பிட்ற நேரத்துக்கு எல்லாரும் உட்காருங்க, ஒரு பிளேட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க, ஒருத்தர் ஃபீட் பண்ணி விடுங்க, ஒருத்தர் போட்டுடுங்க, ஒருத்தர் கவனிச்சு விடுங்க. இந்த அன்பு பண்பு பாசம் என்பதெல்லாம் வார்த்தையால கொடுக்கிற விஷயம் அல்ல. நாங்க சிலோன்ல இருந்து பயம் பண்ணிட்டு போறதுனால வந்துடாது. வீட்டுக்கு அதை வாழ்க்கையாக காட்டுங்க. அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையாகும். மனைவி கணவன் ஒரு மரியாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அவங்களோட அந்தஸ்து, என்ன அவ்வளோ பெரிய அந்தஸ்து, ஆன்மீகத்தில் உச்சகட்டத்தில் இருந்த அவங்க வீட்டு வாழ்க்கையில் வரக்கல்ல மனைவியுடைய ஸ்டேஜுக்கு இறங்கி சாதாரணமாக புழங்கி நடந்திருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க, புகாரில் ஒட்டகத்துக்கு ஏற பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி முன்னுக்காகி குனிஞ்சி அவங்களோட அவங்களோட தொடையை கொடுக்குறாங்க. அந்த கெமலுக்கு தொடை, இந்த நுபுவத்துடைய தொடையில் காலை வச்சு ஏறுமான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ மனைவியை கஷ்டம் இல்லாமல் ஏறுறதுக்கு அப்படி ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் எழுதுகிறாங்க, ஒரு மனைவி எப்படி மன்னிக்கிறாங்க அவங்க. இப்போ நாங்கள் எங்களோட மனைவியை ஒரு காரை திறந்து கதவை திறந்து ஏற்றி விட்டுறதோ, அல்லது அவள் கஷ்டம் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கொள்கிறதோ, இதெல்லாம் சீராவில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் மக்களுக்கு 4 பேருக்கு மத்தியில் இஞ்சவா அதடு இதடுன்னு சொல்லி அவங்கள அடக்க பார்க்குறதும், அவங்கள நாங்கள் அப்படித்தான் கீழே வச்சிருக்கிற மாதிரி அப்படி காட்ட பார்க்குறதும், இதெல்லாம் ஒரு வகையான கலாச்சாரங்கள். கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் சில நேரத்தில் தோற்று போகிறதுல வெற்றி இருக்குது, விட்டு கொடுங்க. சில தோல்விகளில் வெற்றி இருக்குது. ஆர்குமெண்ட் வரும், சில விஷயங்கள் வரும். சரி, இன்றைக்கு உம்மா சொல்கிற மாதிரி செஞ்சுருவோம் அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, விட்டு கொடுங்க. நீங்கள் வார்த்தையில் தோத்த மாதிரி விளங்கும், ஆனால் வாழ்க்கையில் வெற்றிடுவீங்க. சில நேரத்தில் ஆர்குமெண்ட் பண்ணி பண்ணி பேசி கோவப்பட்டு ஏசி வாயை அடக்க வச்சிருவீங்க. வார்த்தையில் வெற்றிடுவீங்க, வாழ்க்கையில் தோத்துருவீங்க. சில தோல்விகளில் வெற்றி இருக்குது. ஆயிஷா நாயகியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரேஸ் ஓடுறாங்க. நபி அவங்களோட யாரும் ஓட முடியாது. நபி அவங்க மெதுவாக ஓடி ஆயிஷா நாயகியை வெத்த விட்டுறாங்க. ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்க, வெத்த விட்டுறாங்க. போட்டியில் தோத்தது மாதிரி காட்டுறாங்க, ஆனால் இல்லற வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இது ஒரு நீண்ட தலைப்பு. குடும்பம் என்பதனுடைய இந்த 2வது சப்ஜெக்ட். நாங்கள் பேச ஆரம்பித்தது 1வது சப்ஜெக்ட். எங்களோட கனெக்ஷன் யாரோட சரியாகணும்?
அல்லாஹ்வோட. ரெண்டாவது சப்ஜெக்ட் குடும்பம் என்று சொன்னதில் முதலாவது தாய் தகப்பன், ரெண்டாவது எங்களோட சகோதர சகோதரிகள், மூணாவது எங்களோட மனைவி. இந்த மனைவியோட சேர்ந்து இணைஞ்சி நாங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேருடைய குடும்பங்களையும் ஆதரிக்கணும், அன்பு காட்டணும், பார்க்கணும். ஒரு நாளும் ஒரு கணவன் மனைவிக்கு உம்மா பாப்பாவுடைய மாமா மாமியுடைய குறைகளை சொல்லி சொல்லி அல்லது மனைவியுடைய நானா தம்பியுடைய குறைகளை சொல்லி சொல்லி அந்த மனைவியை பெற்றெடுத்த பெற்றோர்களோட அல்லது உறவுகளோட வெறுப்பை ஏற்படுத்துகின்ற துரோக செயலை ஒரு கணவன் செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. அவங்களோட உம்மா உங்களோட பாப்பா அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் புத்தி சொல்லி அவங்களை இணைச்சி வைக்கணும். நீங்கள் சொல்கிறது இப்படி மரியாதை இல்லாமல் இப்படி பேசக்கூடாது. நீங்கள் ஒரு நாளும் இப்படி செய்ய வேணாம். உங்களோட வாப்பா நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் என்று சொல்லி அவர்களை இணைச்சி வைக்கணும். இதே போன்ற ஒரு மனைவி ஒரு நாளும் தன்னுடைய கணவனுடைய தாய் தகப்பனுடைய குறைகளை குத்தி குத்தி சொல்லி காட்டி மனைவி கணவனுடைய நானா தம்பி தாத்தா தங்கச்சியுடைய விஷயங்களை பேசி பேசி அவர்களோட வெறுப்பை ஏற்படுத்துகின்ற, வெட்டி விடுகின்ற, அந்த உறவை வெட்டி விடுகின்ற துரோக செயலை ஒரு மனைவியும் செய்யக்கூடாது, கணவனும் செய்யக்கூடாது. ஒரு மனைவி சொல்லணும், உமாக்கு தலைவலின்னு சொன்னாங்க, நீங்கள் நேற்றிலிருந்து இன்னும் பேசலை பாருங்க, முதலாவது எல்லாத்தையும் வைங்க, முதலாவது உமாவோட பேசுங்க, முதலாவது டாக்டர்கிட்ட கேளுங்க, டாக்டருடைய அம்மாவுடைய குடும்பங்களுடைய விஷயங்களை கணவனுக்கு எத்தி வச்சு கணவனோட அந்த உறவை வளர்த்து விடுகின்ற, ஒட்டி விடுகின்ற, சேர்த்து விடுகின்ற ஒரு பண்பாட்டை தான் கணவன் மனைவி தங்களுக்கு இடையிலே சுமந்திருக்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு பிறகு 4வது கட்டம் பிள்ளைகள். நான் அந்த சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் 2 சப்ஜெக்டை மெயினாக கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். ஒன்று எங்களோட உறவு படைச்சவனோட நல்லா இருக்கணும், 2வது எங்களோட குடும்பத்துடைய உறவு நல்லா இருக்கணும். சரிதான் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்க செய்வானாக. 3வது விஷயம் கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட அஹ்லாக் குணங்கள் எல்லோருடனும் அழகாகணும். குடும்பத்தோட மட்டுமல்ல, நீங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறீங்க, நாங்கள் எல்லாரும் எல்லோருடையும் ஒற்றுமையாக இருக்கணும், எங்களோட பண்பாடுகளை காட்டணும். எந்த காரணம் கொண்டும் நான் 3வது சொல்ல வாரது ஒற்றுமையை சொல்ல வாரேன். எந்த காரணம் கொண்டும் நீங்கள் இன ரீதியாக, பிரதேச ரீதியாக, அல்லது வேறு மொழி ரீதியாக, அல்லது வேறு அமைப்புகள் இயக்கங்கள் ரீதியாக நீங்கள் உங்களுக்கு இடையில் பிரிவினைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். கருத்து வேற்றுமை இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம், வேறு பிரதேசத்தில் உள்ளவராக இருக்கலாம், அபிப்பிராயங்கள் பேதங்கள் இருக்கலாம். இதை எல்லாத்தையும் தாண்டி உள்ளங்களை இணைக்கிறதா ஈமான். எனவே எல்லோரும் நாங்கள் எல்லோருக்கும் சகோதரர்களாக. உங்களோட நிறைய பேருடைய உறவுகள் கடல் கடந்து நாடுகளில் இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் ஒருத்தருக்கு நானாவாக, தம்பியாக, சகோதரர்களாக, உறவுகளாக, சொந்தங்களாக, மூத்தவர்களாக இருந்தால் வாப்பா மாதிரி பாருங்கள் அவங்கள. நீங்கள் சின்ன பிள்ளைகளோட பிள்ளைகளாக பாருங்கள், பேர பிள்ளைகளாக பாருங்கள். கொஞ்சம் வயசில் கூடினவரை நானாண்டு சொல்லுங்கள், வயசில் குறைஞ்சவரை தம்பின்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், கைட் பண்ணுங்கள். முந்தி வந்தவங்க இருப்பீங்க, புதுசாக வந்தவங்க இருப்பாங்க, தொழில் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும். அவங்கள அரவணைங்க, இடம் கொடுங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போக, உட்கார வைங்க, ஆறுதல் சொல்லுங்க. அவர்களுக்கு உங்களால் என்ன ஏழுமோ பணம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, உங்களோட மனத்தை கொடுங்க, உங்களோட பண்பை காட்டுங்க. அவங்கள வீட்டில் வச்சு உட்கார வச்சு ஆறுதல் சொல்லுங்க. திடீர்னொருத்தருடைய குடும்பத்தில் யாராவது மௌத்தாகிடுவாங்க, அவருடைய தாய் அல்லது உறவு சொந்தம் சகோதர சகோதரிகள் மௌத்தாகிடுவாங்க, அவருக்கு போறதுக்குரிய வாய்ப்பு இருக்காது. அப்படியான நேரங்களில் அவரை கூட்டி கொண்டு வந்து வச்சு அவரை உண்டுக்கு இருந்து அவரோட நீங்க போய் இருந்து அவர்களுக்காக நேரங்களை ஒதுக்கி லீவ் எடுத்து அவர்களுடைய இந்த விஷயங்களை செய்யுங்க, உதவியாகிறீங்க, அன்பு காட்டுங்க, அரவணைங்க. சில நேரத்தில் ஹஜ் உம்ரா செய்து அடையலாத அந்தஸ்துகளை இப்படியான சில சேவைகளால், இப்படியான சில அன்புகளால், தன்மைகளால் அடைய முடியும் சகோதரர்களே. அதுதான் இஸ்லாம், இதுதான் தீன், இதுதான் ஷரியா. எனவே எல்லா வகையிலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு ஊருடைய நிர்வாகம், பள்ளி நிர்வாகம் என்று இருந்தால் அதுக்கு நாங்கள் கட்டுப்படும். அவங்க யாரும் ஜாப் செய்கிறவங்க அல்ல, சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க அல்ல. இந்த நாட்டில் டைம் என்பது ஆக கஷ்டமான ஒன்று. அதுக்கு மத்தியில் நேரம் கொடுத்து காலத்தை கொடுத்து அவங்க செய்கிறாங்கன்னு இருந்தால் நாங்கள் இதை குறை காண்றதும் குறை பேசுகிறதும் கடைசியில் நிறைய ஊர்களில், நிறைய பல நாடுகளில் நான் பார்த்துருக்கிறேன். பல சேவை செஞ்சவங்களுக்கு குறை சொல்லி சமூகத்தில் அவங்கள பிரச்சனைப்படுத்தி ஃபித்னாக்கள் உண்டாக்கி பள்ளிகளை குழப்பி எல்லாத்தையும் குழப்புற அப்படியான நிலைமைகள் உருவாகுது. குறை பார்க்கறதுனால நலவுகள் எல்லாத்தையும் இருக்குது. நலவு பார்க்க நினைச்சோம்டா யார்கிட்டையும் எங்களுக்கு என்ன செய்யலாம், நலவு தேடலாம். இந்த ஒரு வால் கிளாக்கை உதாரணம் சொல்லுவாங்க, ஓடாத பேட்டரி இல்லை, வேலை செய்யுதில், அந்த வால் கிளாக்கில் கூட நலவு பார்க்க நினைச்சா என்ன செய்யலாம்,
இந்த கிளாக் நல்லா இருக்குது, சிம்பிளாக இருக்குது, இந்த 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 செவத்துக்கு நல்லா மேட்ச் ஆகுது, இது ரெண்டு நேரத்தில் பாருங்கள் சரியாக டைமை காட்டுது. எந்த கிளாக்கை பற்றி சொல்கிறேன்? வேலை செய்யாத ஒரு கிளாக்கை கூட நலவு பார்க்கறதாக இருந்தால் நாங்கள் நல்ல கண்ணோட்டத்தில் பார்த்தா அதுலேயும் சில நலவுகளை செய்யலாம். அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களை, யார்கிட்டையாக இருந்தாலும் பொதுவாக இந்த மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க, ஒரு 60, 70, 80 வீதம் நலவு இருக்கும். மனிதன் என்ற வகையில் 10, 15 வீதம் குறைபாடுகள் இருக்கும். நீங்கள் 60, 70, 80 வீதமான நலவுகள் அவங்கள்ட்ட இருந்து பெனிஃபிட் அடையணும்டா 10, 15 வீதமான பலகீனங்களை சகிச்சு தான் ஆகும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாஃப் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஜொப்பண்டுக்கு போனாலும் சரி, அதில் ஒரு 60, 70 வீதம் நலவுகள் இருக்கும், ஒரு 5, 10, 15 வீதம் கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கும். அந்த குறைகளை சகிச்சால்தான் நீங்கள் 60, 70 வீதமான நலவுகளால் பெனிஃபிட் அடையலாம். நீங்கள் அதை தூக்கி பிடிச்சிங்கண்டா இந்த 60, 70, 80 வீதமான நலவுகளை இழக்க வேண்டி வரும், பறி கொடுக்க வேண்டி வரும். அதனால் கண்ணியமான சகோதரர்களை, குறை பார்க்கறது, குறை பேசுறது, ஆக்களுக்கு கோல் மூட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷரியத் ஹராமாக்கியிருக்கு. ஏன் ஹராமாக்கியிருக்கிறதா? இது ஒத்துமையை குலைக்கும், இது சமூக ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும். அதனால் அதெல்லாத்தையும் ஹராமாக்கி அந்த ஓட்டைகளை எங்கால பிரச்சனை வரும் அதெல்லாம் அடைச்சிருக்குது. அதனால் கண்ணியமான சகோதரர்களை, நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய பல விஷயம் இருக்குது. அதில் ஒற்றுமையாக இருப்பது. அடுத்த 4வது விஷயம், எங்களோட பண்பாடுகள் இருக்குது. இது முஸ்லீம்களோட மட்டுமல்ல, இந்த நாட்டில் பல இன மக்கள், பல நிற மக்கள், பல மொழி மக்கள், பல மதங்களை பின்பற்றுவங்க இருக்கிற இடத்துல நீங்கள் இஸ்லாத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயங்களை, நல்ல மெசேஜை பாஸ் பண்ணுற நல்ல பண்பாடுள்ளவர்களாக இருக்கணும். முஸ்லீம்களாகிய எங்களுடைய அடையாளம் நம்பிக்கை, நேர்மை, நியாயம், உண்மை, தூய்மை, இதுதான் எங்களோட அடையாளம். அன்பு காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க. அவர் கிறிஸ்டியனாக இருக்கட்டும், புத்திஸ்டாக இருக்கட்டும், அவர் ஒரு ஜூவாக இருக்கட்டும், எந்த அன்பு காட்டுவதற்கு மதமும் இனமும் நிறமும் தேவையில்லை. மதம், இனம், நிறம், மொழி, இதை எல்லாத்தையும் தாண்டியதுன்னு அன்பும் பண்பும் நல்ல குணங்கள். அதனால் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, நேர்மையாக நடங்க, யாரையும் ஏமாற்ற வேணாம். உங்களோட ஜப்பில், உங்களோட கம்பெனியில், உங்களோட வேலை செய்கிற இடத்துல தூய்மையாக, உண்மையாக, அமானிதம் பேணி நடங்க. ஒரு முஸ்லிம் என்ற வகையில் நாங்கள் இதுகளை பேணி நடக்கிறது ஆக முக்கியம். இந்த நாட்டில் உள்ள மற்ற மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய நீங்கள் செய்கிற ஆகப்பெரிய தாவா, மிம்பர் மேடையிலேறி நாங்கள் இஸ்லாத்தை பற்றி வார்த்தை வடிவம் சொல்லலாம், இஸ்லாத்தினுடைய பண்பாடுகளை பற்றி வார்த்தை வடிவம் கொடுக்கலாம், எழுத்தாளர்கள் எழுத்து வடிவம் கொடுக்கலாம், அதனுடைய செயல் வடிவம் கொடுக்கறது நீங்கள் தான். எங்கே இருந்தாலும் உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை படித்து கொடுங்க. அது ஸ்கூல்லையா, எங்கே போனாலும் அடுத்தவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய, முஸ்லீம்களை பற்றிய நல்ல எண்ணங்களை வித்தாக உள்ளங்களில் விதைக்கணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? 5வது விஷயம், இஹ்லாஸ் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் பேருக்கு, புகழுக்கு, இன்றைக்கு ஒரு வகையான பிரபலிய சோசியல் மீடியா எதை எடுத்தாலும் நாங்கள் அமலையும் இபாதத்தையும் ஊருக்கு உலகத்துக்கு காட்டுற ஒரு வகையான நோய் இன்றைக்கு பரவி கொண்டு போகுது. செல்ஃபி எடுக்கிறதும், எங்கட ஹஜ்ஜை, எங்கட உம்ராவை, எங்கட நோம்பை, எங்கட இஃப்தாரை எல்லாத்தையும் போட்டு அமல இபாதத்தை நாங்கள் யாருக்காக செய்கிறது? அல்லாவுக்காக செய்கிற விஷயங்களை பிறருக்கு காட்டுறதுக்கு ஷரியத்தில் சொல்றது ரியா. ரியா மினல் கபாயிர், பெரும்பாவங்களில் உள்ளது. அல்லாவை திருப்திப்படுத்துறதுக்காக உள்ள விஷயங்களை வச்சு நாங்கள் யாரையோ திருப்திப்படுத்தவோ, யாரையோ சந்தோஷப்படுத்தவோ, பேர புகழை தேடுறதோ, இது பெரும்பாவங்களில் உள்ளது. அமல்களை மறைக்கணும். அமல்களை மறைக்கிறது தான் அசில். இஹ்லாஸ் உடையவர்களுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால், அமல் ஒரு பாவத்தை மறைக்கிற மாதிரி, யாரும் கன்றுவாங்களோ, யாருக்கும் தெரிய வந்துடுமோ என்ற ஒரு பாவி எப்படி பயப்படுவாரோ அது மாதிரி இஹ்லாஸ் உடையவர்கள் அவங்களோட அமல்களை மறைப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் செய்யணும்னு பார்ப்பாங்க. யாராவது கன்றுவாங்களோ, தெரிய வந்துடுமோன்னு நினைப்பாங்க. ரகசியப்படுத்துங்க அமல்களை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, மன் அராத அய்யுனவ்விர அல்லாஹு கல்பஹு, யாருடைய கல்ப அல்லாஹ் வெளிச்சமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல்யஜஅல் பைனஹு வ பைனல்லாஹி ஹபியா, அவர் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில சில ரகசியங்களை ஏற்படுத்தி கொள்ளட்டும். யாருக்கும் தெரியாமல் ஒரு 2 ரக்காத் இரவில் விழிப்பு வருகிறது, ஒரு 2 ரக்காத் முசல்லா போட்டு தொழுதுட்டு, யா அல்லாஹ்
இந்த சுஜூதை யாருமே கண்டக்கூடாது யா அல்லாஹ். நான் உனக்காக வேண்டி தொழுகிற இந்த தொழுகையை உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள ரகசியமாக ஆக்கிறியா அல்லாஹ். நீங்கள் ஒரு காரில் தனியாக போகிறீங்க, அல்லாவை திக்ரு செய்யுங்க, அல்லாவை நினைங்க. இந்த ரகசியமான அமல்களை, இந்த தனிமைகளை அல்லாவுக்கு ரகசியமான அமல்களை செய்கிற சந்தர்ப்பமாக்கி கொள்ளுங்க. ரூமில் தனியாக இருப்பீங்க, வீட்டில் ஒத்தருமையில் தனியாக இருப்பீங்க, அந்த நேரத்தில் அல்லா இடத்துல கொஞ்சம் துவா செய்யுங்க, திக்ரு செய்யுங்க, ஒரு குர்ஆன் எடுத்து ஓதுங்க. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சில அமல்களை வாழ்க்கையில் செய்யணும்னு நினைங்க. எங்களோட அமல்களை இஹ்லாஸ் உள்ளதாக ஆக்குங்க. இன்றைக்கு எங்களோட அமல்கள் நிறைய நடக்குது, நிறைய பயான்கள், நிறைய நிகழ்ச்சிகள், தொழுக, அது இது நிறைய நடக்குது. ஆனால் அதனுடைய கூவத்து, பவர் இல்லை, வெளிச்சம் இல்லை, பிரகாசம் இல்லை. காரணம் என்னடா? இஹ்லாஸ் இல்லாமல் ஆகுது. எல்லாமே நாங்களே உம்ராவை செல்ஃபியை எடுத்து அதை செல்ஃபியில் சோசியல் மீடியாவில் போடுறோம் அல்லது குரூப்புகளில் போடுறோம். யாருக்கு காட்டுறதுக்காக செய்கிறோம்? அல்லாவுக்காக செய்கிறதாக இருந்தால் அவனுக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நாங்கள் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு தெரியும், அவனுக்கு எங்களோட உணர்வுகள் கூட தெரியும். எந்த அளவு இஹ்லாஸ் உடையவர்கள். இஹ்லாஸ் தான் எங்களோட அமலுடைய அட்ரஸ். அழகான லெட்டர் எழுதி அழகான எம்புலப்பில் போட்டு நல்ல அழகான வார்த்தைகள், தத்துவங்கள் எழுதுறீங்க, பொறுமதியான விஷயங்கள் எழுதுறீங்க. 1 கோடி தாரேன், 2 கோடி எடுப்போம், அப்படி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணுறதெல்லாம் எழுதுறீங்க. எழுதி விலையான அட்ரஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறீங்க. போகிற இடத்துக்கு போயிருக்குமா? போகாது. என்ன அழகா இருந்து வேலை, எவ்வளோ பெரிய லெட்டர் எழுதி வேலை. நாளைக்கு மறுமையில் போனால் அங்கே பார்த்தா எங்களோட பாக்ஸ் எம்டியாக இருக்கு. இல்லையே, நான் பள்ளி கட்டினனே, நான் ஹஜ்ஜுக்கு போனனே, நான் உம்ராவுக்கு போனனே, நான் இப்படி கொடுத்தனே, நான் அப்படி செஞ்சனே. இல்லை, ஒன்றும் இல்லை. சாரி, நீங்கள் வேற எங்கேயோ அனுப்பியிருப்பீங்க. உங்களோட அட்ரஸ் எங்கேயோ மிஸ் ஆகி போயிருக்கீங்க. உங்களோட அட்ரஸ் வேற எங்கேயோ. நீங்கள் அங்கே போய் கேளுங்க. யார்கிட்ட நீங்கள் பேர் வாங்குறதுக்காக செஞ்சீங்களோ அங்கே போய் கேளுங்க. நீங்கள் அல்லாவுக்காக செஞ்சுருந்தா மட்டும்தான் இங்கே வந்திருக்கும். உங்களோட பாக்ஸை திறந்து காட்டுவாங்க, எம்டி, ஒரு லெட்டரும் இல்லை. இல்லை, நான் செஞ்சனே, நான் பயான் பண்ணினேனே, நான் மதரசா செஞ்சனே, நான் அப்படி செஞ்சனே, ஊரை பரட்டினேனே, உலகத்தை பரட்டினேனே. சாரி, நீங்கள் செஞ்சிருப்பீங்க. அட்ரஸ் உங்களோட பிழை. நீங்கள் சொன்னது யாருக்காக செஞ்சீங்களோ அவங்க உங்களோட பதவிக்கு செஞ்சீங்களா? பதவி கிடைச்சிருச்சு, முடிஞ்சு. நீங்கள் கிடைச்சது உங்களோட போஸ்ட் அங்கே கிடைச்சாச்சு, அவ்வளோதான். நீங்கள் செஞ்சது உங்களை புகழணும், புகழ்ந்துட்டாங்க. ஒக்கது கீழே சொல்லப்பட்டுச்சு அங்கே, அதுக்கு தானே செஞ்சீங்க, அது கிடைச்சாச்சு, முடிஞ்சு, அவ்வளவுதான். கண்ணியமான சகோதரர்களே, பொறுமதியான உங்களோட காலத்தை, நேரத்தை, அமல, தியாகங்களை, உங்களோட தர்மங்களை, சதக்காக்களை, நோம்ப இஹ்லாஸ் இல்லாமல் பாலாக்கிறாதீங்க, வீணாக்கிறாதீங்க. அல்லாஹ் எனக்கு நசீபாக்கணும், உங்களுக்கு நசீபாக்கணும். இஹ்லாஸ் என்றது ஒரு பெரிய கிஃப்ட் உண்டு. அதுதான் அமலில் வெளிச்சத்தை உண்டாக்கும், கல்பை வெளிச்சமாக்கும். அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. கடைசியான ஒரு விஷயத்தை சொல்லி, முதலாவது அல்லாஹ்வோட தொடர்பு சீராகணும், 2வது எங்களோட குடும்பம் அழகாக இருக்கணும், 3வது ஒத்துமையாக இருக்கணும், 4வது அஹ்லாக் எல்லா மக்களோடையும் நல்லா இருக்கணும், 5வது இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருக்கணும், 6வது கடைசியாக சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் குடும்பங்களோடு இங்கே இருக்கிறீங்களோ, உங்களோட பிள்ளைகள், உங்களோட அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை விஷயத்தில் அக்கறை எடுங்க. அந்த பிள்ளைகளை சரியாக வளருங்க. நீங்கள் பள்ளி கட்டாட்டியும் பிரச்சனை இல்லை. நாங்கள் பள்ளியை கட்டிட்டு எங்களோட பிள்ளைகளை சரியாக நாங்கள் தீனை கொடுக்கலண்டா பள்ளிக்கு நாளைக்கு ஆள் இல்லாமல் ஆகுவாங்க. பள்ளி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, ரோட்டில் தொல்லட்டும், பாகிஸ்தான் பள்ளியில் தொல்லட்டும், அரபிகளோட பள்ளியில் தொல்லட்டும். பிள்ளைகளை பள்ளியுடைய பற்றுள்ளவர்களாக உருவாக்கிட்டா நாளைக்கு அவங்க பள்ளியை கட்டுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்காக பள்ளி கட்டவானா நான் சொல்லலை. பள்ளியை கட்டுறது பெரிய ஒரு விஷயம் இந்த நாடுகளில், அதுக்கு செய்யத்தான் வேணும். ஆனால் அதை விட ஒரு படி மேலே சந்தோஷமான விஷயம், இந்த பள்ளியில் நிறைய பிள்ளைகளை பார்க்குறேன். நிறைய இடங்களுக்கு போனால் பிள்ளைகளுடைய சத்தமே கேட்க. அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, இந்த என்வாரன்மெண்ட்டில் இருக்கட்டும், அவங்க விளையாடட்டும், அவங்க அமல் செய்ய வேண்டியதில்லை, சுற்றி திரியட்டும். ஆனால் இந்த பள்ளிக்கு வந்து போகிற அந்த இது இருக்குது. பள்ளி குர்ஆன் மதரசாவுடைய சிஸ்டங்கள் ஆரம்பிங்க. பிள்ளைகளை குர்ஆன் வீட்டில் வச்சு ஓத வைக்காதீங்க, ஆன்லைனில் ஓத வைக்காதீங்க. பிள்ளைகளை அது இல்மை படிக்க, தீனை படிக்க, குர்ஆனை படிக்க. நீங்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் பள்ளியை இங்கே உருவாக்கி இருக்கிறீங்கண்டா அது சும்மா இல்லை. சின்ன வயசில் குர்ஆன் மதரசாண்டு ஓடிப்பீங்க, போயிப்பீங்க, விளையாடிப்பீங்க, சண்டை பிடிச்சிருப்பீங்க. அந்த பள்ளியோட இருந்த அந்த பற்று, அதனால் உள்ளத்தில் வந்த அந்த பாசம், இன்றைக்கு இந்த இரவு 1 மணிக்கு இங்கே பள்ளியுள்ளுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. இந்த நாட்டில் இங்கே பள்ளியை உருவாக்கி இருக்கிறீங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த பள்ளியுடைய தொடர்பு கனெக்ஷன் இல்லைண்டா நாளைக்கு அவங்க பள்ளியில் இருக்க மாட்டாங்க, எங்கேயோ போயிடுவாங்கல்ல. பாதுகாக்க வேண்டும். எனவே குர்ஆன் மதரசாக்களை சாதாரணமாக நினைக்க வேணாம். அந்த பிள்ளைகள் இல்மை படிக்க, குர்ஆனை படிக்க பள்ளியுடைய சூழலுக்கு போகணும். இல்மு வீட்டுக்கு வராது. இமாம் மாலிக் இடத்துல ஹாரூன் ரஷீத் மன்னர் சொன்னாரு, நீங்க வீட்டுக்கு வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கணும். இமாம் மாலிக் சொன்னாங்க மன்னருக்கு, அல் இல்மு
லா யதி இலா அஹத். இல்மு யாரையும் தேடி போகாது. பலில் இல்மு யூதா இலைஹி. இல்மை தேடி மக்கள் வர வேண்டுமே தவிர உங்களோட அரச பரம்பரை பிள்ளைகளாக இருக்கட்டும், இளவரசர்களாக இருக்கட்டும், இல்மு தேவையா இங்கே வர சொல்லுங்க. அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல மிஸ்ருடைய பசராவுடைய கவர்னர் வந்து சொன்னாரு, நீங்க என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. எலும்பி நின்றாங்க. அம்மா ஹதா ஃபலா சபீலையே. அது மட்டும் ஒரு நாள் நடக்காது. அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு இல்மு தேவையா இங்கே வர சொல்லுங்கன்னு சொன்னான். கண்ணியமான சகோதரர்களே, ஸ்கூலுக்கு படிக்கிறதா ஸ்கூல் போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் செய்யணும் ஹாஸ்பிட்டல் போகணும், சர்வீஸ் செய்யணும்டா சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், ஒவ்வொன்றுக்கு அதுக்குரிய இடத்துக்கு போகணும், எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் போவோம். இல்மு மட்டும் வீட்டுக்கு வரும் இல்லை. நீங்கள் பிள்ளைய கொண்டாந்து விடுங்க, இங்கே பாக்கியமாயிடுங்க. குரான் படிக்கிறதுக்காக பிள்ளைய கொண்டாந்து விட்டுட்டு நீங்கள் பள்ளியில் உட்காந்து ஓதிக்கொண்டிருங்க. நீங்கள் பள்ளியில் உட்காந்து பிள்ளைகளை வெயிட் பண்ணுங்க. நீங்கள் செய்கிற சேவைகளில் பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டு போகிறத விட அங்கே இங்கே கூட்டு போகிறத விட ஆகப்பெரிய சேவை உங்களோட பிள்ளைய நீங்கள் தீனுக்காக, இல்முக்காக, குரானுக்காக, குரானை ஓத பாடமாக்க மதரசாக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வர்றது சதக்கா, தர்மம், பாக்கியமான உங்களோட பயணம். அதனால் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி பிள்ளைகளை பள்ளியோட தொடர்பாக்குங்க. மதரசாவுடைய சிஸ்டங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்காக செலவழிங்க. இந்த தேர்ட் ஃப்ளோவை இவங்க மதரசாவுடைய திட்டத்தில் தான் செஞ்சிருக்கிறாங்க. என்னோட ஃபோனில் பேசும்போது கூட இலங்கையிலிருந்து நீங்கள் வந்து இதுக்காக வழிகாட்டணுன்ற அப்படி ஒரு தேவையை முன் வச்சாங்க. அல்லாஹ் இந்த நிர்வாகிகளுக்கு ரஹ்மத் செய்யணும். இப்படி ஒரு நாட்டில் வந்து இப்படி ஒரு வேலை செஞ்சு கடன் பட்டுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு எவ்வளோ சிரமப்படுறாங்க. எல்லாரும் நாங்கள் துவா செய்யணும். உங்களால் ஏழுமான பங்களிப்புகள் செய்யுங்க. இந்த மதரசாக்கள் 300 பிள்ளைகள் ஓதுறாங்க, இன்னொரு 400 பிள்ளைகள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ நான் காலையிலேருந்து எனக்கு அந்த யோசனை மண்டையில் ஓடிக்கொண்டிருக்குது. சிலரை டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இவங்களை கூப்பிட்டு பேசணும். இதுக்கு நீங்கள் குரான் மதரசாக்களுடைய சிஸ்டங்கள் எப்படி செய்யணுன்றதை மஷூரா பண்ணணும். கவலை அதை பற்றி ஒரு யோசனை அந்த தலையில் ஓடிக்கொண்டிருக்கு. என்ற கண்ணியமான சகோதரர்களே, உங்களோட அடுத்த தலைமுறையை நீங்கள் நல்லா பிளான் பண்ணி டார்கெட் பண்ணுங்க. ஸ்பெயினுடைய வரலாறை படிங்க. ஸ்பெயினுக்கு வந்து கொடுத்த பேர் என்ன தெரியுமா? கேன்சர் ஆஃப் த யூரோப். யூரோப்புடைய கேன்சர் இது வைரஸ். அது இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போது இதை விட்டால் இந்த வைரஸ் பரவும், முழு யூரோப்பும் பறிபோயிடும். இதை கிள்ளி எறியணும். என்ன செய்யணும்? 50 வருஷ பிளான், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போட்டாங்க. அவங்க சொன்னது என்னண்டா, இந்த அப்துல் ரஹ்மான் ஹாஜியார், முஸ்தபா ஹாஜியார், சல்மானா இவங்களெல்லாம் விட்டுருக்கு. இவங்களை ஒன்றும் செய்யலை. இவங்களை மாற்றினாலும் பிரயோசனம் இல்லை. 2 வருஷத்தில் போயிடும். அவங்க பள்ளி கட்டட்டும், அவங்க வேண்டிய செய்யட்டும், அவங்க செய்கிறது அவங்கள விட்டுருங்க. அப்படி எங்களோட பிளான் இவர் அல்ல, அவர பேர பிள்ளை, வயிற்றில் உள்ள பிள்ளை தான் நாங்கள் டாக்கெட் பண்ணுறோம். ரிசல்ட் வரும் 30 வருஷத்துக்கு பிறகு. அந்த பிள்ளைகளுடைய திங்கிங் மாறணும், அவங்களோட ஃபேத்தை உடைக்கணும், அவங்களோட கல்ச்சரை மாற்றணும். அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ, எங்கெங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்தாங்க. கொஞ்ச நாளையில் மிக்ஸ் மேரேஜ் நடந்துச்சு. அடுத்த ஜெனரேஷன் வந்து சொன்னாங்க, என்னோட வாப்பா முஸ்லீம்னு சொன்னாங்க, உம்மா வந்து கிறிஸ்டியன் சொன்னாங்க, நான் முஸ்லீமும் இல்லை கிறிஸ்டியனும் இல்லைண்டாங்க. தலைமுறை பறிபோயிடுச்சு. இந்த நிலைமைகள் உருவாகக்கூடாது. அதனால் நல்ல தலையை பாவிச்சு, நல்ல சமூகத்தில் உள்ள மூத்தவங்க பெரியவங்க நீங்கள் இதுக்கான நல்ல திட்டங்களை போடுங்க, நல்ல முயற்சிகளை செய்யுங்க. மற்றவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களோட பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்க பெண்கள் மேலே இருக்கிறீங்க. உங்களோட வீடு தான் ஆகப்பெரிய மதரசா. வீட்டுடைய சூழலை அழகாக்குங்க. வீட்டுள்ளுக்கு நல்ல முறையில் கல்விகளை கொடுங்க, மார்க்கத்தை படித்து கொடுங்க, திக்ருகளை துவாக்களை படித்து கொடுங்க, சொர்க்கத்தை ஆக்கிரத்தை பற்றி பேசுங்க, ஹதீஸுகளை வாசிங்க. வீட்டுள்ளுக்கு பெண்கள் தாய்மார்கள் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டில் உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. ஊர்லண்டா அங்கே இங்கே ஒரு சோழி வேலை நிறைய இருக்கும். இங்கே நிறைய உங்களுக்கு நேரம். அந்த நேரங்களை நெட்லையும் அதுலையும் இதுலையும் சும்மா அதில் இதில் வீணாக்காமல் அந்த நேரங்களை நல்லா பிளான் பண்ணி உங்களை நீங்கள் அல்லாவோட இணைச்சிக்கொள்ள, வீட்டுள்ளுக்கு நல்ல ஈமானுடைய என்வாயரமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக நல்லா பிளான் பண்ணி அழகான முறையில் செய்யுங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எதையெல்லாம் பேச வச்சானோ, எதையெல்லாம் கேட்க வச்சானோ அதை எடுத்து நடக்க எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களோட வாழ்க்கைகள் அல்லாஹ் தஆலா எல்லா வகையான கைறுகளையும் தந்து எல்லா வகையான ஷர்றுகளை விட்டும் எங்களை பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். தௌபாவை பற்றி ஹஸரத் பேசினாங்க. நல்லா விளங்குங்க. தௌபான்றது யாரும் சொல்லி தந்து செய்கிற உண்டு அல்ல. அவரவர் அல்லாட்ட அழுது, அல்லாஹ் உங்களோட ரப்பு ஏண்ட ரப்பு அவரவர பாவத்துக்கு நாங்கள் அல்லா இடத்துல அழுகுது, அல்லா இடத்துல கேட்குறது. கூட்டாக ஒரு துவா செஞ்சு வழிகாட்டல் ஒன்று செய்கிறது வேறு விஷயம். ஆனால் உண்மையான தௌபா நாங்கள் எங்களோட கல்பால் சில முடிவுகள் எடுத்து எங்களோட வாழ்க்கையில் உள்ள சில தவறுகளை நினச்சி
கல்பிலிருந்து தான் தௌபா ஆரம்பமாகுது. தௌபாவுடைய ஆரம்பம் என்னன்னா கல்பில் ஒரு கவலை வரும். அவரவருக்கு அது தௌபாவுக்கு ஒரு டைம் ஒன்று இல்லை, இன்றைக்கு தான் செய்யணும், எப்பயும் நாங்கள் தௌபா செஞ்சு கொண்டே இருக்கணும். ஆனால் இன்றைக்கி ஒரு ரமலானுடைய ஒற்றப்படையான இரவு, 27வது இரவு லைலத்துல் கத்ராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ற சில ரிவாயத்துகள் வந்திருக்குது. இதுகளை வச்சு தான் 27வது இரவை நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம், அமல்களை செய்கிறோம். அல்லாஹத்தால எங்களுக்கு அந்த 27 லைலத்துல் கத்ரை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இருக்கக்கூடும் என்ற வாய்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு கூட ரிவாயத்துகள் அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்குது. அதை வச்சு தான் அந்த அமல்கள் செய்யப்படுது. அந்த அடிப்படையில் இன்றைய இரவு இப்போ போன வருஷம் 27க்கு செஞ்ச தௌபாவுக்கு இன்றைக்கு தான் தௌபா அப்படின்றது இல்லை. நீங்கள் தௌபா உங்களோட வீட்டிலிருந்து செய்யலாம். உங்களோட கல்பால் ஒரு உறுத்தல் ஏற்பட்டு எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கறது, எல்லா இடத்துல பாவங்களை விடுறது, இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுக்கிறது, எல்லா இடத்துல செய்யாமல் இருப்பதற்குரிய உதவியை எல்லா இடத்துல கேட்கறது, இதுதான் எங்களோட தௌபான்றது. நாங்கள் இப்போ இன்ஷா அல்லாஹ் தௌபாவுடைய அடிப்படையில் துவா ஓதிட்டு அந்த துவாவில் இடையில நான் உங்களுக்கு டைம் தருவேன். நீங்கள் அவரவர் உங்களோட ரப்போட பேசுங்க, உங்களோட ரப்போட ஆளுங்க, உங்களோட ரப்போட உங்களோட விஷயங்களை சொல்லுங்கள். பொதுவான ஒரு ஹசரத் துவாவில் தௌபாவில் அது கொமனான விஷயங்களை சொல்லுவார். பர்சனலாக யார் யாருக்கு என்னென்ன பாவம் என்னென்ன தவறு இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும், அது ஹசரத்துக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அதனால் இடையில கொஞ்சம் நேரம் நான் அமைதியாகிடுவேன். நீங்கள் உங்களோட ரப்படத்தில் உங்களோட தௌபாவை அவரவர் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்க செய்வான். இன்ஷா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் இப்னு தீனார், இவங்க எல்லாரும் மிச்சம் மோசமாக இருந்தவங்க. அவங்களோட நிலைமைகளை பார்த்தா எங்களை எல்லாரை விட பலமடங்கு கொள்ளை கோஷ்டி தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க, பெரிய குடிகாரர்களாக இருந்திருக்கிறாங்க. தௌபாவுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை மாறி ஒரு வரலாறு படைச்சவங்களாக ஆகிட்டாங்க. அவரா இவர் அப்படி இருந்தவரா இன்றைக்கு இப்படி ஆகிட்டாருன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். இப்போ அது மாதிரி எங்களோட வாழ்க்கையில் இன்றைய நாள் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஆகணும். அதை நாங்கள் தான் முடிவெடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் என் வாழ்க்கையில் நான் இன்னென்ன மாற்றங்களை செஞ்சு கொள்ள போகிறேன் என்ற தீர்மானங்களோட அல்லா இடத்துல இன்ஷா அல்லாஹ் அழுது தௌபா செஞ்சு துவா செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லா இடத்துல நெருக்கத்தை அடைஞ்சு கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. ربنا لك الحمد عدد خلقك ورضا نفسك وزنة عرشك ومداد كلماتك. اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. اللهم صل وسلم وارحم وبارك على حبيبك سيدنا وسندنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. اللهم ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. يا غني يا حميد يا مبدئ يا معيد يا رحيم يا ودود، أغننا بحلالك عن حرامك وأغننا بطاعتك عن معصيتك وأغننا بفضلك عمن سواك وأغننا بفضلك عمن سواك يا ذا الجلال والإكرام يا راحم المساكين ويا أرحم الراحمين يا ذا القوة المتين يا أول الأولين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. يا الله நீ மாபெரும் இரக்கமுள்ள கருணையுள்ள பாசமுள்ள ரஹ்மான் யா அல்லாஹ். உலகத்தை அகிலத்தை படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீன் யா அல்லாஹ். நாங்கள் பலவீனமான அடியார்கள் யா அல்லாஹ்.
நிறைய பாவங்களை செய்துவிட்டு உன்னிடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். சங்கையான ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 நாட்களில் ஒற்றையான இரவுகளில் யா அல்லாஹ் உன்னிடத்தில் ஆதரவு வைத்து வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்வாயா. பாவங்களோடு வெறுப்பை ஏற்படுத்துவாயா. பாவத்துடைய உறவுகள், தொடர்புகள், சம்பந்தங்கள், கருவிகள், இடங்கள் அத்தனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. நல்ல அமல்களிலே ஆசை ஆர்வத்தை ஏற்படுத்துவாயா. நல்ல மக்களுடைய தொடர்புகளை, உறவுகளை, சம்பந்தங்களை, நல்ல இடங்களுடைய சூழலுடைய தொடர்புகளை ஏற்படுத்துவாயா. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. அவர்கள் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் பறக்கச் செய்வாயா. அவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயா. அவர்களுடைய கல்புகளை குளிர வைத்து பணிவிடை செய்ய முந்தி அவர்களை எங்களை விட்டு பிரித்து விடாதே அல்லாஹ். அவர்களை விட்டு எங்களை பிரித்து விடாதே அல்லாஹ். அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய உள்ளங்களை குளிர வைக்கின்ற பாக்கியங்களை எங்களுக்கு தந்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டவர்கள் யா அல்லாஹ். எங்களுக்காக நிறைய சிரமப்பட்டு எங்களை வளர்த்து ஆளாக்கியவர்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய வாழ்க்கையில் பறக்கச் செய்வாயாக. அவர்களுடைய ஆபியத்தை யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக. நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. நல்ல மௌத்துகளை அவர்களுக்கு நசீபாக்குவாயா. எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து கபராளிகளாக ஆகிவிட்டார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயா. அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்தி வைப்பாயா. யா அல்லாஹ் கிருபையாளனே எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருவதை அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களை நீ கஷ்டப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையாளனே எங்களுடைய சகோதர சகோதரிகள், அவர்களுடைய கணவன்மார்கள், மனைவிமார்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பறக்கச் செய்வாயா. கயிறுகளை உண்டாக்குவாயா. அவர்களுடைய பிள்ளைகள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லோரையும் யா அல்லாஹ் எல்லா வகையான ஷர்றுகள், ஃபித்னாக்கள், முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பாயா. எங்களுடைய கணவன் மனைவியுடைய உறவுகளை, திருமணமானவர்களுடைய குடும்ப வாழ்க்கைகளில் மகிழ்ச்சி ஏற்படுத்துவாயா. கல்புகளை இணைத்து வைப்பாயாக. ஷைத்தானுடைய நப்சினுடைய ஊசலாட்டங்களை விட்டு பாதுகாப்பாயாக. குடும்பங்களிலே அன்பு மஹப்பத்தை ஏற்படுத்துவாயாக. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்தருள்வாயா. யா அல்லாஹ் இந்த சபையிலே யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கடன்களை நிறைவேற்றி வைப்பாயா. யா அல்லாஹ் கடன் சுமையிலிருந்து யா அல்லாஹ் எங்களை நீ மௌத்துக்கு முன்னால் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்குவாயா. இந்த மஸ்ஜிதினுடைய கடனை நிறைவேற்ற நீ உதவி செய்வாயா. அதன் நிர்வாகிகளுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாயா. யா அல்லாஹ் உன்னுடைய குதிரத்தை கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை, உதவிகளை செய்தருள்வாயா. உன்னுடைய வீடு கடனாக இருக்கக்கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய தீனை இந்த இடத்திலே யா அல்லாஹ் பரப்பக்கூடிய இந்த இடத்தை நீ பரக்கத்து ஹைருடையதாக ஆக்கி வைப்பாயா. இந்த நாட்டு மக்களுடைய ஹிதாயத்துக்குள் ஒரு இடமாக, மர்கஸாக, சென்டராக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் இஹ்லாஸை எங்களுக்கு நசீபாக்குவாயா. பெருமை, கர்வம், மமதை, உலகாசை, பொருளாசை, பிரபல்ய மோகம், பதவி மோகம் போன்ற கல்புடைய கெட்ட வியாதிகளை விட்டு எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயா. எங்களுடைய உள்ளங்களை உன் பக்கம் திருப்புவாயா. உள்ளங்கள் அழுக்காக இருக்கிறது யா அல்லாஹ். பாவ கரைகளினால் இருட்டாக இருக்கிறது யா அல்லாஹ். கல்புகள் குருடாக இருக்கிறது யா அல்லாஹ். எங்களுடைய கல்புகளிலே வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக. உன்னுடைய மஹப்பத்தை ஏற்படுத்துவாயாக. ஆகிரத்துடைய சிந்தனை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையாளனே யா அல்லாஹ் இந்த சபையில யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களுடைய நோய்களை நீ குணப்படுத்தி வைப்பாயாக. யாரெல்லாம் கவலை உள்ளவர்களாக இருக்கிறவருடைய கவலைகளை நீக்கி வைப்பாயாக. திருமணமாகி பிள்ளை இல்லாதவர்களுடைய பிள்ளை பாக்கியங்களை கொடுத்தருள்வாயா. பிள்ளை உள்ளவர்களுடைய பிள்ளைகளை சாலிஹான, கண்குளிர்ச்சியான, தக்குவாவுடைய செல்வங்களாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் இந்த சபையிலே ஆண்கள், பெண்கள் யார் யார் என்னென்ன தேவையுள்ளவர்கள் என்பதை நீ அறிந்தவன் யா அல்லாஹ். அத்தனை பேருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயா. யார் யார் என்னென்ன கவலையோடு இருக்கிறார்கள் என்பதை நீ அறிந்தவன் யா அல்லாஹ். உள்ளங்களிலிருந்து கவலைகளை யா அல்லாஹ், சுமைகளை நீக்கி வைப்பாயா. எங்களுடைய வருமானங்களை ஹலாலானதாக ஆக்குவாயா. யா அல்லாஹ் நீ தருகின்ற ரிஸ்கை யா அல்லாஹ் அவசரப்பட்டு ஹராமான வழிகளில் தேடிக்கொள்கின்ற முட்டாள்தனமான வேலைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் ஹலாலான முறையிலே உன்னுடைய ரிஸ்கை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. யா அல்லாஹ் எங்களுடைய சம்பாத்தியங்களில் பரக்கத்தை ஏற்படுத்துவாயா. பிறருக்கு கொடுத்து வாழுபவர்களாக ஆக்கி வைப்பாயாக. பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மையை தந்தருவாயாக. இஹ்லாஸை நசீபாக்குவாயாக. உன்னுடைய
அன்பை பொருத்தத்தை நாடி தேடி வாழுகின்ற ஒரு இன்பகரமான வாழ்க்கையை நசீபாக்குவாயா. உயர்ந்த அகலாக்குகளை பண்புகளை தந்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. விரோதங்கள் குரோதங்கள் சண்டை சச்சரவு போன்ற அத்தனை பித்னாக்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டு மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஐக்கியத்தை ஏற்படுத்துவாயா. பிளவுகள் வேற்றுமைகள் விரோதங்களை விட்டும் பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் கிருபையாளனே எங்களுடைய குடும்பங்களை நீ தக்குவாவுடைய தீனுடைய செல்வங்களாக ஆக்கி வைப்பாயா. எங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனுடைய வஹீயுடைய தக்குவாவுடைய பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயா. கியாம நாள் வரையும் எங்களுடைய பரம்பரையில் குஃப்ரு ஷிர்க் வந்து விடாமல் தீனும் தக்வாவும் குர்ஆனும் உடைய செல்வங்களாக எங்களுடைய பரம்பரையை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் கிருபையாளனே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். நீ தந்த நியமத்துகளை வைத்தே யா அல்லாஹ் உனக்கு மாறு செய்து விட்டோம் யா அல்லாஹ். உன்னுடைய நியமத்துகளை யா அல்லாஹ் உனக்கு மாற்றமாகவே பயன்படுத்தி விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எவ்வளவு பாவம் செய்தாலும் யா அல்லாஹ் நீ எங்கள் மீது இறக்கப்பட்டு உன்னுடைய அன்பு கருணையை காட்டி எங்களை உன்னுடைய மாளிகையிலே ஒன்று சேர்த்திருக்கிறாய் யா அல்லாஹ். இந்த ரஹ்மத்து நிறைந்த மாதத்திலே இந்த ரஹ்மத்து நிறைந்த இரவிலே உன்னிடத்திலே கையேந்துகிறோம் யா அல்லாஹ். பாவங்களை விட்டும் எங்களை பரிசுத்தப்படுத்திடுவாயா. சிறிய பாவம் பெரிய பாவம் அறிந்து அறியாமல் கூட்டமாக தனிமையாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயா. யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் யா அல்லாஹ் உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயா. தௌபா செய்கின்ற உண்மையான உணர்வை உள்ளத்தினுடைய எண்ணங்களை எங்களுக்கு ஏற்படுத்துவாயா. எங்களுக்கு யா அல்லாஹ் உன்னிடத்திலே துவா கேட்பதிலே மன்னிப்பு கேட்பதிலே எங்களுக்கு இன்பத்தை ஏற்படுத்துவாயா. அதற்குரிய வார்த்தைகளை எங்களுக்கு படித்து தருவாயாக. உன்னிடத்தில் எப்படி கெஞ்ச வேண்டும் எப்படி கேட்டால் நீ மன்னிப்பாயோ அப்படி கேட்க நீ எங்களுக்கு அந்த உணர்வுகளை அந்த வார்த்தைகளை எங்களுக்கு எங்களுக்கு இல்ஹாம் செய்வாயாக. எங்களுடைய உள்ளங்களில் அந்த வார்த்தைகளை போடுவாயா. யா அல்லாஹ் கிருபையாளனே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயா. பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்வாயா. இன்னும் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்பது தெரியாது யா அல்லாஹ். வாழ்க்கை வாழ்ந்தது எப்படியோ போய்விட்டது யா அல்லாஹ். இதற்கு பிறகுள்ள வாழ்க்கையாவது யா அல்லாஹ் உன்னுடைய அன்பை நோக்கி பயணிக்கின்ற ஒரு இன்பமான வாழ்க்கையை நசீபாக்குவாயா. இதற்கு பிறவாவது பாவமில்லாத வாழ்க்கை வாழ தௌஃபீக் செய்வாயா. பாவத்துடைய நட்புகள் பாவத்துடைய நண்பர்கள் பாவத்துடைய இடங்கள் பாவத்துடைய சூழல்கள் அத்தனை விட்டும் எங்களை பாதுகாரியா அல்லாஹ். அவைகளை விடக்கூடிய மன வலிமை எங்களுக்கு தந்துவிடியா அல்லாஹ். இந்த நோம்பிலே நாங்கள் ஹலாலான உணவுகளை கூட விட்டு உனக்காக நாங்கள் பசித்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்ப எங்களுக்கு ஹராத்தை விட முடியும் யா அல்லாஹ். அந்த வலிமை எங்களுக்கு நீ தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையாளனே பாவங்களை விட்டு யா அல்லாஹ் மன தைரியத்தோடு பாவங்களை விட்டு ஒதுங்கி எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பக்குவத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக யா அல்லாஹ். எத்தனையோ பயான்களை கேட்டுவிட்டோம், எத்தனையோ தடவை தௌபா என்று செய்து விட்டோம், எத்தனையோ நோம்புகளை கடத்தி விட்டோம், எத்தனையோ ஜனாசாக்களை அடக்கிவிட்டோம். ஆனால் இன்னும் எங்களுடைய உள்ளங்களில் திருத்தம் வரவில்லையா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்களில் மாற்றம் இன்னும் சரியாக வரவில்லையா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்களை திருப்புவாயாக, உன் பக்கம் திருப்புவாயாக. பாவத்தோடு வெறுப்பை ஏற்படுத்துவாயாக, அமல்களிலே ஆசை ஆர்வத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே ரஹீமே எங்களுடைய உள்ளங்களை வெளிச்சமாக்குவாயா. எங்களுடைய கல்புகளுடைய பார்வைகளை திறந்து தருவாயா. யா அல்லாஹ் யா
يا حي يا قيوم برحمتك نستغيث فأصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. யா அல்லாஹ், நீ மாபெரும் கிருபையுள்ள கருணையுள்ள பாசமுள்ள இரக்கமுள்ள ரஹ்மான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னிடத்திலே ஆதரவோடு கையேந்துகிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய கரங்களை வெறும் கையாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், உன்னை விட்டால் எங்களுக்கு ரப்பு வேற யாரும் இல்லை. யா அல்லாஹ், நாங்கள் வேறெங்கேயும் போவதற்கு எங்களுக்கு வேறொரு இறைவன் இல்லை. யா அல்லாஹ், நீதான் எங்களுடைய இரட்சகன், எங்களை படைத்தவன், எங்களை மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ள கருணையுள்ள பாசமுள்ள ரஹ்மான் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ், அதனால்தான் பாவங்கள் செய்துவிட்டு கூட உன்னிடத்திலே வந்து கையேந்துகிறோம். யா அல்லாஹ், மன்னிப்பு கேட்குகிறோம். யா அல்லாஹ், மன்னிப்பு கேட்பதை நீ விரும்புகிறாய். யா அல்லாஹ், உன்னோட அடியான் உன்னிடத்திலே வந்து கெஞ்சுவதை மன்னிப்பு கேட்பதை நீ சந்தோஷப்படுகிறாய், இறக்கப்படுகிறாய். யா அல்லாஹ், கிருபையாளனே, உன்னுடைய சந்தோஷத்தை உன்னுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. யா அல்லாஹ், கிருபையாளனே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய உள்ளங்களை யா அல்லாஹ் உன் பக்கம் திருப்பி நீயே வழிகாட்டுவாயாக. யா அல்லாஹ், நீயே எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறோம். யா அல்லாஹ், கிருபையாளனே, எங்களை கைவிட்டு விடாதே. யா அல்லாஹ், வாக்கியத்தன் வாக்கியத்தில் வலீத். யா அல்லாஹ், பெற்றோர்கள் சின்ன பிள்ளையை பாதுகாப்பதை போன்று நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பாவ குழிகளில் இல்லையானால் விழுந்து விடுவோம். யா அல்லாஹ், உன்னுடைய அரவணைப்பு உன்னுடைய ரஹ்மத்துடைய கரங்களினால் எங்களை அரவணைத்துக் கொள்வாயாக. பாவ கடலிலிருந்து கரை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், இஹ்லாஸை அஹ்லாக்கை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நல்ல பண்புகளை தந்தருவாயாக. எங்களுடைய குடும்பங்களிலே அன்பு மஹப்பத்தை ஏற்படுத்துவாயாக. யாருடனும் சண்டை சச்சரவு கோபம் இல்லாமல் எல்லோருடனும் ஒற்றுமையாக இணைந்து வாழக்கூடிய விசாலமான மனசை தந்தருவாயாக. நல்ல அஹ்லாக்கை தந்தருவாயாக. எதை செய்தாலும் உன்னுடைய சந்தோஷத்துக்காக உன்னுடைய பொருத்தத்துக்காக செய்யக்கூடிய இஹ்லாஸை நசீபாக்குவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل اللهم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله.